தலைவணங்கி ஜெபம் செய்வோம். பரலோகபிதாவே, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனை வேலைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை இந்த உலகத்திலிருந்து மீட்டெடுத்து உம்முடைய மேய்ச்சலை கண்டடைகிற ஜனமாய் நீர் எங்களை வைத்திருக்கிறதற்காக நமக்கு நன்றி ஆண்டவரே. இப்போதும் இந்த ஆராதனை வேலையை ஆசீர்வதியும். உடைய திருப்பிரசனத்தினால் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டு நடத்தும். பாடல் வேலை, துதி ஸ்தோத்திரம், உடைய திருவார்த்தை எல்லாவற்றிலையும் நீரே ஆசீர்வதித்து உம்முடைய திருப்பிரசனத்தினாலே ஆண்டு நடத்தணுமா எண்டிக்குள்ளோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்டு நாங்கள் யாவரும் கழுவப்பட்டு உமக்கேற்ற நல்ல ஒரு ஆயத்தமுள்ள கற்புள்ள கன்னியாக மாற எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யுமா எண்டிக்குள்ளோம். மீட்பரமாக இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிய பரலோக பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. முதலாவதாக பாடல் எண் 16 நாம் பாடுவோம். பாடல் எண் 16. காலைதோறும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு ஒரு புதிய கிருபையை தந்து நம்மை ஆதரிக்கிற நம்முடைய அன்புள்ள தகப்பன், நம்முடைய அன்புள்ள ஆண்டவர். ஆனால் இந்த பூமியிலையும் பார்க்கும் பொழுதே நாம் தேவன் போஷிக்கிற இந்த பட்சிகள், ஆயத்து பட்சிகள்லாம் கவனித்து பார்த்தோம்னா தெரியும். அது காலையில் எழும்பி விடிய காலமே அது அழகாய் பாட ஆரம்பிச்சிருது. அப்படிப்பட்ட தேவனை நம் தகப்பனாய் கொண்டு இருக்க நம் புது கிருபையினால் ஆதரிக்கிற நம்முடைய ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் எல்லாரும் துதிக்காது இருக்கலாகாது. அப்படி ஒரு உடையவர்களாய் கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கு என்ற பாடலை பாடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே, புதிய கிருபை பொழிந்திடுதே, நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே, வான சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. ஆன சுடர்கள் கானக ஜீவன் வாழ்ந்திடவே பரன் மாட்சிமையே. காற்று பறவை ஊற்று நீரோடை, கர்த்தருக்கே கவி பாடிடுதே. காற்று பறவை ஊற்று நீரோடை, கர்த்தருக்கே கவி பாடிடுதே. கதிரவன் தோன்றும் காலையிலே, காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். காற்றில் கதறி கானக ஓடை கண்டடையும் வெளிமான்களை போல். தாகம் தீர்க்கும் ஜீவ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். தாகம் தீர்க்கும் தெய்வ தண்ணீராம் தற்பரன் இயேசுவை தேடிடுவோம். கதிரவன் தோன்றும் காலையிலே, கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கர்த்தர் கிருபை என்றென்றும் ஓங்க, கர்த்தரே நல்லவர் என்றுரைப்போம். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கேருபீன்கள் மத்தியில் வாழும் கர்த்தரி காலையில் எழுந்தருள்வார். கதிரவன் தோன்றும் காலையிலே, உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். எந்தன் உதடும் உந்தனை போற்றும் என் கரங்கள் குவிந்தே வணங்கும். பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. பாக்கியம் நான் கண்டடைந்தேனே, யாக்கோபின் தேவனே என் துணையே. கதிரவன் தோன்றும் காலையிலே, காலை வேளி
அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். பாதம் அமர்ந்து வேதமே ருசித்து கீதங்கள் பாடியே மகிழ்ந்திடுவேன். கதிரவன் தோன்றும் காலையிலே வானம் பூமி யாவும் படைத்தீர். ஆவல்லடங்கி தோன்றிடுவீர். வானம் பூமி யாவையும் படைத்தீர். வானம் திறந்தே தோன்றிடுவீர். ஆவல்லடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். ஆவல்லடங்க என்னையும் அழைக்க ஆத்துமனேசரே வந்திடுவீர். கதிரவன் தோன்றும் காலையிலே புதிய கிருபை பொழிந்திடுதே. நல் துதி செலுத்திடுவோம் இயேசுவுக்கே. கதிரவன் தோன்றும் காலையிலே. அல்லேலூயா. 574வது பாடல். 574. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவர் நம் தேவன் உடைய பிரசனத்தில் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்தின இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அவரை நின்று ஆராதிப்பதற்கும் அவரை துதிப்பதற்கும் நம்மை தகுதிப்படுத்தின அவருடைய ரத்தம். நம் மத்தியில் வாசமாக இருக்கிற நம்முடைய ஆண்டவரை உயர்த்தி அவர் சமூகத்தில் நாம் நிற்பதற்கு தகுதி பெற்றிருக்கிறோம் என்ற மேன்மையை உணர்ந்தவர்களாகவும் இந்த பாடலை பாடுவோம். இதோ மனுஷரில் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறார். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாவரிக்கும் ஸ்தலமே தம் ஜனத்தாரின் மத்தியிலாம். தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாம் அவர்கள் தேவனாயிருந்தே கண்ணீர் யாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. தேவ ஆலயமும் அவரே, தூய ஒளி விளக்கும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. ஜீவனாலே தம் ஜனங்களின் தாகம் தீர்க்கும் சுத்த ஜீவநதியும் அவரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. மகிமை நிறை பூரணமே மகா பரிசுத்த ஸ்தலம் அதுவே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. என்றும் துதியுடனே அதன் வாசல் உள்ளே எங்கள் பாதங்கள் நிற்கிறதே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. சீயோன் உன் வாசல்களை ஜீவதேவனே நேச
சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. சீர்மிகுந்திடுமை சுவிசேஷந்தனை கூறி உயர்த்திடுவோம் உம்மையே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. முன்னோடியாய் இயேசு பரன் மூலைக்கல்லாகி சீயோனிலே. வாசம் செய்திடும் உன்னத சிகரம் அதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். வாசம் செய்திடும் உன்னத சிகரமதை வாஞ்சையோடு நாம் நாடிடுவோம். இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. அல்லேலூயா. நாம் கடைசியாக 769வது பாடலை நாம் பாடுவோம். 769. நாம் இப்பொழுது 2 பாடல்களையும் பாடினது போல நாம் எவ்வளோ பெரிய பாக்கியம் பெற்றவர்கள், எவ்வளோ கிருபை பெற்றவர்கள். இப்படிப்பட்ட வாழ்க்கையை பெற்ற நாம் பெரிய பொறுப்பை நம்ம இந்த உலகத்தில் நம்ம பெற்றிருக்கிறோம். அவர் கர்த்தர் இயேசுவில் வேறொன்று நாம் மாற்றம்தான் நம்ம ஒரு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையும் தேவனுக்கு மகிமை சேர்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு தீர்மானம் நிறைந்த ஒரு பாடல் 769. கர்த்தர் இயேசுவில் வேறொன்றுவோம், கண்மலை மீதே கட்டப்படுவோம். அவரை போல ஒரு வாழ்க்கை, ஒரு சாந்த குணமுள்ள ஒரு வாழ்க்கை, நம் இயேசுவோடு பூட்டப்பட்ட அந்த அவருடைய நுகத்தை நம் சுமந்து கொண்டு அந்த ஒரு வாழ்க்கையை வாழணும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட தீர்மானத்தை எடுக்கிறவர்களாகவும் அந்த ஒரு அர்ப்பணத்தின் ஆவியோடும் இந்த பாடலை பாடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீது கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீது கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். பாவம் இல்லாதொரு வாழ்க்கையும், மாயம் இல்லாமன தாழ்மையும். பாவம் இல்லா ஒரு வாழ்க்கையும், மாயம் இல்லாமன தாழ்மையும். சாந்தம் நீடிய பொறுமையும், சாந்தம் நீடிய பொறுமையும். இரக்கம் தயவை தரித்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். வேதவசனத்தால் நிறையவும், தேவ சமாதானம் ஆளவும். வேதவசனத்தால் நிறையவும், தேவ சமாதானம் ஆளவும். பேதங்கள் இன்றி வாழவும், பேதங்கள் இன்றி வாழவும். பேரன்பில் வளர்ந்து பெருகிட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீது கட்டப்படுவோம். விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம். கர்த்தர் இயேசுவில்
நிற்கவும், திறப்பின் வாசலில் நிற்கவும், திருவசனம் எங்கும் கூறவும், திறப்பின் வாசலில் நிற்கவும், இயேசுவின் நுகத்தை ஏற்கவும், இயேசுவின் நுகத்தை ஏற்கவும், வருகையில் மகிமை அடைந்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம், கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். முதலாவது சொன்னோம், பாவம் இல்லாதொரு வாழ்க்கையும், மாயம் இல்லாமன தாழ்மையும், பாவம் இல்லா ஒரு வாழ்க்கையும், மாயம் இல்லாமன தாழ்மையும், சாந்தம் நீடிய பொறுமையும், சாந்தம் நீடிய பொறுமையும், இரக்கம் தயவை தரித்திட கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம், கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம், கன்மலை மீதே கட்டப்படுவோம், விசுவாசத்தில் உறுதி கொள்வோம், நன்றியால் உள்ளம் நிறைந்திடுவோம், கர்த்தர் இயேசுவில் வேரூன்றுவோம். ஹல்லேலூயா. நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் பரிசுத்த ஜாதிகளாக பரிசுத்த ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நம்மை பரிசுத்தப்படுத்தின அவருடைய ரத்தம் நம் ஆண்டவர் நம் மத்தியில் இருக்கிறார். இம்மட்டும் நம்மை நடத்தி ஒருபோதும் கைவிடாது ஆண்டவரே, எங்களுக்கென்று பெரிய சொத்தையும் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் புத்திர சுவாகத்தை நாங்கள் பெற்றுக்கொண்டோமே, அதற்காக நன்றி ஆண்டவரே. உமக்குரிய எல்லாத்தையும் உண்மை எப்படி பிதா நேசிக்கிறாரோ இயேசுவே, அதே போல் எங்களையும் நேசிக்கும்படியான இந்த ஒரு வாழ்க்கையை எங்களுக்கு தந்திருக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. இந்த வேளையிலையும் ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் பெற்றிருக்கிறோம். ஒவ்வொருவரும் சேர்ந்து எல்லாரும் ஏகமாய் ஆண்டவரை துதித்து நன்றிகளையும் துதிகளையும் ஏறெடுப்போம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர் ஃபார் ஏ குட்னஸ் லார்ட். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே எங்கோ அலைந்து திரிந்து ஆண்டவரே வாழ்க்கை நாசமாக போயிருந்திருக்க கூடுமே ஆண்டவரே. ஆனால் ஆண்டவரே உடைய அன்பின் கரத்தினால் அனைத்து ஆண்டவரே எங்கள் புதிய வாழ்க்கையை தந்து ஆண்டவரே உமக்குள்ளார ஒரு புதிய கிரியேஷனாக வி ஆர் அ நியூ கிரியேஷன் இன் நியூ ஜீசஸ். எங்களை புதிய சிருஷ்டியாக எங்களை படைத்து புதிய வாழ்க்கையை தந்து ஆண்டவரே சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளார எங்களை பிரவேசிக்க செஞ்சீங்களே, அதற்காக நன்றி. எங்கள் வாழ்க்கைக்குரியான அர்த்தத்தையும் ஆண்டவரே வாழ்க்கை கலர்ஃபுல்லாக மாற்றினீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீரே எங்கள் வாழ்க்கைக்குரிய அர்த்தம் ஆண்டவரே. இனி வாழ்வது எங்களுக்காக இருக்கக்கூடாது ஆண்டவரே, உமக்காக மாத்திரம் நாங்கள் வாழணுமே. நன்றி நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை தந்தீரே, அதற்காக நன்றி. துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தேங்க்யூ ஜீசஸ் ஃபார் யுவர் குட்னஸ் லார்ட். ஒருபோதும் கைவிடாது குறைவில்லவன் என்று தள்ளாத உடைய அன்பிற்காகவும் கிருபைக்காகவும் நன்றி 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 ஆண்டவரே. ஒருபோதும் உடைய வார்த்தையை ஆண்டவரே எங்களை சிச்சிக்காமல் போகிறதில்லையே, நீ எங்களோடு பேசுறீங்களே ஆண்டவரே, எங்களை அன்பு கூறுகிறது நிமித்தம் எங்களை சிச்சிக்கிறீங்களே, அதற்காக நன்றி ஆண்டவரே. துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் யூ ஃபாதர். தேங்க்யூ லார்ட் ஃபாதர் ஃபார் யுவர் குட்னஸ். தேங்க்யூ ஜீசஸ். நம்ம ஆண்டவருடைய நாமத்தினால நாம் ரசிக்கப்பட்டோம், அவருடைய விசுவாச நிமித்தம் ரசிக்கப்பட்டோம். அவருடைய நாமத்தின் நிமித்தம் நாம் அவருடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கும்படியாகவும், அவரை போல பிறரை அன்பு கூறும்படியாகவும், அவரை போல பிறரை மன்னிக்கும்படியாகவும், இப்படிப்பட்ட ஒரு ஜெய வாழ்க்கையை நாம் வாழும்படியாகவும் அவருடைய நாமம் நம்மை உயர்த்தி இருக்கிறது. இப்படிப்பட்ட நாமத்தை நாம் உயர்த்தி பாடலை பாடுவோம். நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, நாமம் சொல்ல சொல்ல என் உள்ளமெல்லாம் துள்ளுதையா, அன்பை பாட பாட அன்பை பாட பாட
இதயமெல்லாம் இனிக்குதையா, என் இதயமெல்லாம் இனிக்குதையா, எனது மணவாளனே, என் இதய ஏக்கமே, இனியவரே இயேசையா, உம்மைத்தான் நேசிக்கிறேன், நான் உம்மைத்தான் நேசிக்கிறேன். நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியாக சுருக்கமாய் நம்ம ஆண்டவருக்கு துதிகளையும் நன்றிகளையும் எடுப்போம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொன்னார். ஆகவே அதை சொல்வதற்கு முன்பாக அவர் என்ன ஒரு சொன்னார் என்று சொன்னால், நீங்கள் கூடி வரும் பொழுது என்று உள்ள அவருடைய மேஜைக்கு முன்பாக வருவதை போலவே நீங்கள் எல்லோரும் கூடி வருகின்ற அந்த காலங்களிலே அங்கேயும் சிலர் தன் போஜனத்தை அவன் புசிக்கிறான், அதை அவன் முந்தி சாப்பிடுகிறான். ஒருவேளை அந்த முந்தி என்று அவன் கூறுவது மோர் தேன் இந்த 6 days, அந்த 6 நாட்களும், இந்த மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே என்று முந்தி வாழ்கின்ற வாழ்க்கை முழுவதுமே அவன் தன் போஜனத்தைத்தான், தன் சொந்த போஜனத்தை அவன் சாப்பிடுகிறான். அதிலே ஒருவர் சொந்த போஜனம் சாப்பிடுகிறவர்கள், இன்னொருவர்கள் திருடி சாப்பிடுவர் என்ற அர்த்தம் அதல்ல. எல்லோரும் அவரவர்கள் சொந்த போஜனத்தை தான், நீங்கள் கஞ்சி குடித்தாலும் அது சொந்த போஜனம் தான், பிரியாணி சாப்பிட்டாலும் சொந்த போஜனம் தான், அதை அவர் குறிப்பிடவில்லை. அதுபோன்ற ஒரு நிலை நம்முடைய சபையிலே ஒரே நிலை, சமநிலை என்று சொல்கிற கம்யூனிசத்தை நாம் தோழமையை அதை நாம் கட்டி காப்பதில்லை. நாம் சொல்வதெல்லாம் அவனவன் தான் தனக்கு இருப்பதை வைத்து அவன் திருப்தியாக இருக்க கடவன், தனக்குரியதை வைத்து போதுமென்று இருக்க கடவன் என்று சொல்வதில்லை. ஒருவனுக்கு கஞ்சியாக இருக்கலாம், ஒருவனுக்கு பிரியாணியாக இருக்கலாம். வி டோன்ட் சீ தென், அதை வேறுபாடே பார்ப்பதில்லை. அது ஏனென்றால் நம் தேவனுடைய ராஜ்யத்திலே புசிப்பும் குடிப்பும் முதலிடம் வகிப்பதே இல்லை. அதை நாம் மேன்மைப்படுத்தி அல்லது வெளியுள்ள காரியத்தை ஒப்பிட்டு பார்த்து இங்கே கூடி வருவது இல்லை. ஆனால் இது போன்று அவருடைய அந்த தேவனுடைய அந்த மேஜை என்று ஒன்று வரும்பொழுது, ஒருவன் தன் போஜனத்தை அவன் புசிக்கிறானே, அவன் அது முந்தி அவன் 6 நாட்களும் அப்படி தான் அவன் வாழ்கிறான். முந்தி அவன் சொந்த போஜனத்தை அவன் புசிக்கிறான். கர்த்தருடைய போஜனம் என்று சொல்வது, அவர் தன்னுடைய அப்பத்தை, தன்னுடைய சரீரத்தை he gave it for brokenness, நொறுங்குண்டு போவதற்கு சமர்ப்பணம் அல்லது ஒப்பு கொடுத்து அந்த ஃபாதர் அரேஞ்சிய ஒரு சூழ்நிலையை அவர் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் பொழுது, கட்டி கொடுக்க வருகிறான் என்று சொல்கிற ஒரு அரேஞ்ச்மெண்ட் போல், இல்லை யாரோ ஒரு நிந்தனை செய்ய போகிறான் என்று ஒரு அரேஞ்ச் பண்ணுகின்ற ஏற்பாடு செய்ததை போல், அல்லது whatever it is, உங்களுக்கு வருகின்ற ஒரு உங்களுடைய பொருள் சேதம் அல்லது உங்களுடைய உடைமை சேதம் என்று ஒன்று வரும்பொழுதெல்லாம், இயேசு கிறிஸ்துவை அவருடைய சிலுவையிலே அவருடைய உடைமையை எல்லாம் அவர் கண்களுக்கு முன்பாகவே பங்கு போட்டு கொண்டார்கள். சொந்த உடைமையை அவர் உங்களுடைய பார்வைக்கு முன்பாகவே பங்கு போடுவதை போல் ஒரு நேரத்தை வைத்திருந்தாலும், அல்லது அவர்கள் உங்களுடைய உடமையில் சீட்டு போட்டு தாங்களே எடுத்துக்கொண்டார்கள். அதை ஒரு சீட்டை, ஒரு பங்கை இயேசுக்கென்று சேர்த்து போட்டால் அதை வைத்தார்கள். அதையும் கூட மொத்தமாய் தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டார்கள். இதுபோன்று காட் அரேஞ்சஸ் ஒரு சூழ்நிலை அவரை ஏற்படுத்தும். இந்த ஃபாதர் பிதாவானவர் அதை உங்களுக்கு ஏற்படுத்தி உங்களுக்கு தரும் பொழுது, அவர்
தன் சொந்த போஜனத்தை புசித்ததில்லை. தான் விரும்பினதை செய்யலாம் என்று அவர் யோசித்ததும் இல்லை. பிதாவை சித்தம் என்றுதான் வாழ்ந்தார். இயேசு என்ன ஜெபித்தார் என்று சொல்வதை கொஞ்சம் அவருடைய ஜெபத்தை, அவர் ஜெபம் எப்பொழுதும் அந்தரங்கமானது. we don't want to pray anything publicly, நம்ம எல்லோரும் பார்க்க வேண்டும் என்று சொல்லுகின்ற ஜெபத்தை அந்த வேதபாரர்கள் அவர்கள் செய்தார்கள். பரிசேயர்கள், வேதபாரர்கள், அவர் மக்கள் ஜனங்களிடத்திலிருந்து அவர் நன்மதிப்பை பெறுவதற்காகவே அவருடைய பார்வைக்கு செய்கின்ற ஜெபத்தை அந்தரங்கத்தில் பார்க்கிற உங்களுடைய பிதா நீங்கள் மனுஷரிடத்தில் பார்வையில் ஜெபித்தபடினாலே எதை செய்தாலும் மனுஷருக்கு முன்பாக செய்கைக்கு பலன் இல்லை, அதை பூமியிலேயே நீங்கள் பெற்று திருந்தாயை விட்டது என்று சொல்லுவார். எனிதிங், பெரிய சாக்ரிஃபைஸ் நீங்கள் செய்து, நீங்கள் ஊழியங்கள் செய்து பெரிய பெரிய காரியங்களை செய்ததை போல் தோன்றினாலும், இஃப் இட் இஸ் ஃபார் த ஐஸ் ஆஃப் பிஃபோர் த ஐஸ் ஆஃப் மென், மனுஷருடைய பார்வைக்கின்ற இருக்குது என்று வைத்துக் கொள்ளுங்களேன். நீங்கள் செய்த உங்களுடைய நாமத்திலே நாங்கள் அதிசயங்களை செய்தோம், தீர்க்க தரிசனங்கள் ஏராளம் நாங்கள் சொன்னோம், நாங்கள் சுகமாக்கினோம் என்றெல்லாம் ஏராளமான வரங்களை நீங்கள் செய்ததை, அப்படிப்பட்ட ஒரு வரங்களை கூட மனுஷர் பார்வைக்கு முன்பாக செய்து என்று வைத்துக் கொள்ளுங்களேன். உங்களுடைய ஊழிய காலம் அப்படியெல்லாம் வல்லமையாக செய்த அந்த ஊழிய காலம் ஒரு 50 வருடம் செய்திருந்தால் பரலோக ராஜ்யத்தில் பார்க்கும் பொழுது உங்களை அறியேன் என்று சொல்வார். யார் சொன்னது? 50 வருடங்கள் நாங்கள் எப்படி ஊழியம் செய்தோம், நான் செய்தேன் என்று நீங்கள் சொல்லிப்பார்களேன். நன்மையான ஈவுகளை செய்ததை போல் நான் பாடினேன், நான் இப்படியெல்லாம் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன், நான் எவ்வளவு எல்லாம் மனுஷர் என்னை போற்றினார்கள் தெரியுமா? அதுதான் நான் சொல்லுகிறேன். அதை அனைத்தும் மனுஷருக்கு முன்பாக செய்தபடினாலே பரலோகத்திலே நீ செய்ததெல்லாம் அந்த நாள் முடிந்தவுடன் அது அழிந்து போய்விடும். நீ செய்ததெல்லாம் அது அழிந்து போய்விடும். அங்கே கர்த்தருக்கு முன்பாக செய்யாதபடியினாலே ஐ டோன்ட் நோ யூ, உங்களை அறியேன் என்று சொல்லுவார். எனக்கு முன்பாக நீ செய்திருந்தால் ஐ டோன்ட் நோ, நீ உங்களை நான் அறிந்திருந்திருக்க கூடும். உங்களுக்காகவே நீங்கள் செய்து கொண்டீர்கள், உங்கள் பேருக்கும் புகழ்ச்சிக்கும் மனுஷர் பார்வைக்கு நீங்கள் செய்தபடினாலே அத்தனையும் நல்ல கிரிகளை என்று இருந்தாலும் எல்லாம் எழுதப்பட்டதெல்லாம் உடனே அடுத்த பக்கம் வரும்பொழுது வெள்ளையாகி போய்விடும், அடுத்த பக்கம் வெள்ளையாகி போய்விடும். எப்பொழுது ஆண்டவர் நீங்கள் கேட்பீர்கள், பாருங்கள் நான் செய்தேன் என்று சொன்னார், இல்லை ஒன்றும் செய்யவில்லை, யூ நெவர் டிட் எனிதிங் பிஃபோர் மீ, எனக்கு முன்பாக செய்யவில்லை என்று அனுப்பி வைத்து விடுவார். ஆகவே இந்த சொந்த கிரியில் என்று இருக்கிறதே, அவனவன் சொந்த போஜனம் என்று சொல்வது திருட்டு போஜனம். எல்லோரும் சொந்த போஜனம்தான். சுய சித்தம் அவன் செய்கிறான். சுய சித்தத்தையே நாள்தோறும் மகிழ்வோடு செய்து அவன் செய்வதற்கு போராடி கூட சுய சித்தம் செய்வான். தான் விரும்பினதை, தான் இச்சித்ததை அந்த நாட்களில் ஆண்டவிடத்திலேயே கூட இச்சித்து அவர்கள் கேட்டார் என்று எழுதியிருக்கிறது. எங்களுக்கு காடை வேண்டும் என்று இச்சித்து கேட்டபொழுது கொடுத்தார். கொடுத்து அவர்கள் இச்சித்து அவர்கள் பல்லிலெல்லாம் அந்த கறி போய் அந்த மென்று தின்று செய்து குத்தி கொண்டிருக்கிற நேரத்தில் காட் ஸ்ட்ரக் தம், அவளை அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. அவரோட ஆங்கிரி யுத்தம் சொந்த போஜனத்தை தெய்வத்திடமே போய் கட்டாயப்படுத்தி கேட்டதை போல் கேட்ட அந்த ஜனங்களை கர்த்தர் அடித்தார் என்று எழுதியிருக்கிறது. ஆகவே கர்த்தருடைய மேதை என்று நாம் அந்த வரும்பொழுது ஒரு முக்கியமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னார். நாம் 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 அப்பத்தினாலே மாத்திரமல்ல, சொந்த அப்பத்தை நம் சாதாரணமான நம்முடைய அப்பத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகின்ற அவர் சொன்னால் மாத்திரமே செய்ய வேண்டும். அவர் 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 பேசினால் மாத்திரமே நானும் பேச வேண்டும். அவர் அசைந்தால் மாத்திரமே நாங்கள் அசைய வேண்டும். நாங்கள் அவருக்குள் பிழைத்து, அவருக்குள் அசைந்து, அவருக்குள் வாழ்கிறோம் என்று இருக்கக்கூடிய இந்த பிதாவின் சித்தம் என்று இருக்கிறதே, அதுதான் நம்முடைய தினசரி போஜனமாய் அது இருக்க வேண்டும். மலை அந்த கர்த்தருடைய அந்த ஜெபத்திலே நீங்கள் கவனித்து பார்த்தால், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்று கேட்பதை நீங்கள் உடனே அப்பம் என்று மாத்திரம் அதை அன்றன்றைக்கு கேட்கலாம் என்று தவறு இல்லை என்று சொன்னாலுமே கூட உண்மை என்னவென்று சொன்னால், அன்றன்று உங்களை போஷிக்காமல் யார் இருப்பார்? ஆயத்த பச்சைகளை போஷிக்கிறவரை நீங்கள் சொந்த தகப்பனாக இருக்கும் பொழுது ஆயத்த பச்சைகளுக்கு போஷித்து விட்டு உங்களுக்கு அன்றன்று அப்பத்தை தராமலாக இருப்பார். நாளைக்காக கவலைப்படார்கள் என்று சொல்கின்ற வார்த்தையை வைத்து அன்றன்று உள்ள காரியத்தில் இல்லை என்றால் கண்டிப்பாக உரிமையோடு அப்பாவிடத்தில் போய் கேட்கலாம். பொல்லாத தகப்பனே, அப்பா எனக்கு பசிக்கிற ரொட்டி தரல் என்று கேட்டிருந்தால் பொல்லாத தகப்பனே கொடுப்பான், நல்ல தகப்பன் கொடுக்க மாட்டாராம். கண்டிப்பாக அதை அவர் கொடுக்கத்தான் செய்வார். ஆனால் அவர்களோ தங்களுடைய
சொந்த அந்த விருப்பத்தின்படி கேட்கிறார்களே, எனக்கு அது மீன் வேண்டும், முட்டை வேண்டும், எனக்கு காடை வேண்டும், நான் இவ்வளோ நாளும் கஞ்சியை குடித்திருக்கிறேன், நான் இவ்வளோ நாளும் சாதாரண சாம்பார் சாப்பிட்டுருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஒரு 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 என்மையிலே ஒரு உணவு வேண்டும் என்றெல்லாம் விரும்பி ஒன்று. அவர்களுடைய விருப்பம் என்பது வேறு, தேவை என்பது வேறு. உங்களுடைய தேவை இன்னதென்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார் என்பதை மகிழ்ச்சி கொண்டாடுகிற ஒரு வாழ்க்கையை வைத்திருக்க வேண்டும். ரிஜாய், நான் மகிழ்ந்து கொண்டாடுகின்ற ஒரு வாழ்க்கை என்னவென்றால், எனக்கு தேவை என்னதோ அதை அவர் கொடுத்தார். நான் ஒரு நாளும் என்னுடைய உறவினர்களையோ அல்லது யார் ஐஸ்வர்வான வாழ்கின்ற மற்றவர்களையோ அல்லது அருகில் உள்ளவர்களையோ அல்லது சபையில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர்கள் சீரும் சிறப்புமாய் சாப்பிடுவது வைத்தோ ஜென்மத்திற்கும் நான் கணக்கு எடுத்ததே இல்லை. ஏனென்றால் என்னை போஷிக்கிறவர் கர்த்தர். அவர் சொல்வதெல்லாம் உன்னுடைய பரமபிதா இன்னது தேவை என்று அறிந்திருக்கிறாரோ, எனக்கு தேவை கஞ்சி தான் என்று இருக்கும் என்றால், பழைய சோதான் இருக்கும் என்று சொன்னால், அதுவும் 3 நாள் கூட சேர்த்து அதைத்தான் சாப்பிட வேண்டும் என்று சொன்னால், என் தேவையை அறிந்து கொடுத்திருக்கிறார். ஒன்றும் இல்லாமலாக வைத்திருக்கிறார், அதை அவர் கொடுத்திருக்கிறார். அதுபோன்ற என்னுடைய தேவையை அறிந்து தருகின்ற என்னுடைய போஜனம் என்று கர்த்தர் தருகிறார். ஆனால் அந்த அந்த கர்த்தருடைய ஜெபத்திலே சொல்லும் பொழுது, பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக என்று சொல்லி முடித்தவுடன், அன்றன்றுள் அப்பத்தை இன்று எனக்கு தாரும் என்று கேட்டாரே, தேட் இஸ் த ரியல் த பிரெட், அந்த அப்பம் என்று சொல்வது. அதை இயேசு அந்த அப்பத்தை எடுத்து தன் சரீரத்தை எடுத்து அவர் இந்த பூமியிலே எப்படி அவர் வந்தார், அவர் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் செய்தீர் அல்லவோ, நம்ம எல்லோருமே அதை சொல்லி புகழ முடியும். நம்மை போன்ற மாம்சத்தில் தான் இயேசு வந்தார். ஆகவே நான் ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் செய்தேன் என்று சொல்வதை எல்லோரும் சேர்ந்து சொல்ல முடியுமா? ஏன் ஒரு சரீரத்தை எனக்கு என்ன செய்தார்? ஆயத்தம் செய்தார். அந்த சரீரம் எப்படி இருக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இயேசு எதை செய்தாலும் ஃபாலோ மீ, என்னை பின்பற்றுங்கள் என்று தான் சொன்னார். அவர் இந்த பூமியிலே அவர் ஒரு பெரிய மகான் போல் வந்திருந்து என்னை பின்பற்று என்று சொன்னால், நீர் மகான், நாங்கள் எப்படி பின்பற்ற முடியும் என்று சொல்லிவிடலாம். நம்மை போன்ற வம்சத்தில் வந்தார் என்று கூறும் பொழுது we have to follow him, அவரை பின்பற்றி ஆக வேண்டும். அவருடைய ரத்தத்தினாலே நீங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது உண்மையானால், அந்த ரத்தம் சிந்தினவர் உங்களை பார்த்து ஃபாலோ மீ என்ற ஒரு வாழ்க்கை பாதையை காண்பித்து என்னை பின்பற்றுங்கள் என்று நான் இதைத்தான் வாழ்ந்தேன் என்று பின்னாலே திரும்பி பார்த்து, அவனவன் தன் சுயத்தை வெறுத்து தன்னுடைய சிலுவை, தன் சொந்த சிலுவை எடுத்துக்கொண்டு எவ்ரி டே, ஒவ்வொரு நாளும் புசிக்க கடவன், ஒவ்வொரு நாளும் அனுதினமும் சிலுவை அவன் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொல்லுகின்ற அந்த அற்புதம் ஒன்று இருக்கிறதே, அதைத்தான் இயேசு செய்தார். அவர் ஒவ்வொரு நிகழ்ச்சியிலேயும் அவருடைய அப்பம் இட் வாஸ் புரோக்கன், உடைபட்டது என்று சொன்னால் கஷ்டகாலத்தை எண்ணி நாங்கள் நொறுங்குண்டோம் என்று சொல்லுவதல்ல. எத்தனையோ 90% கிறிஸ்டியன்ஸ் முழுவதுமே தனக்கு நடந்த நிகழ்ச்சிகளை குறித்து அழுது கொண்டே தான் இருப்பார்கள். அதை குறித்து இது என் சிலுவை என்று சொல்வார்கள். நான் ஒரு காலத்தும் இவன் எனக்கு சிலுவை, இவன் எனக்கு சிலுவை, அந்த நிகழ்ச்சி எனக்கு சிலுவை, ஒரு மனிதனையும் நான் வைத்து நான் பேசினது ஒரு நாளும் இல்லை. அதுபோல் நீங்கள் சொல்லிவிட்டார்கள். நீங்கள் பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், என் சொந்த போஜனத்தை புசித்து விடக்கூடாது, என்னுடைய சொந்த சித்தத்தை, சுய சித்தத்தை நான் செய்து விடக்கூடாது. ஐ மஸ்ட் ஈட் டுடே, இன்று நான் அவருடைய சித்தத்தை தான் புசிக்க வேண்டும். நீங்கள் தினசரி சாப்பிடுங்கள் என்று சொன்னால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறது. எல்லோரும் சந்தோஷமாக சாப்பிடும் பொழுது கர்த்தருடைய மேஜையை அவர் விரித்து வைத்து, டுடே, இன்று முழுவதும் என்னுடைய மேஜையிலே பங்கு பெறுங்கள் என்று சொன்னால் எப்படி இருக்கும்? எவ்வளோ மகிழ்ச்சியாக அதை கருத வேண்டும். அப்படியெல்லாம் கருதுபவர்கள் அனைவர் இல்லாதபடினால்தான் சிலரை குறித்து அவர் என்ன சொல்லிவிட்டார், சிலர் தங்கள் சொந்த போஜனத்தை புசிக்கிறார்கள். யாரை சொன்னார் என்று சொன்னால், சபையில் கூடி வருகின்றவர்களை வைத்தே அவர் சொல்லுவார், தே ஆர் ஈட்டிங் தேர் ஓன் ஃபுட், தங்களுடைய சொந்த விருப்பம், அவருடைய சொந்த அபிலாஷை, தன்னுடைய சொந்த இச்சை, தன்னுடைய சொந்த விரும்புகின்ற சுயம், அதை அவர்கள் பல் குத்தி தின்று வரைக்கும் இனிப்பாய் அதை பீத்து தின்று சொந்த போஜனத்தை தாங்கள் விரும்பினதை கேட்டு வாங்கி எல்லாம் தாங்களே அரைத்து புசைத்து வாழ்கின்றதை போல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. அவர்களை சபையில் உள்ளவர்களை பார்த்தான் கேட்கிறார். இந்த உலகத்தார் முழுவதும் கர்த்தருடைய மேஜை என்பது இன்னதென்று அவர்களுக்கு தெரிவதில்லை. வாட் இஸ் த வில் ஆஃப் காட், தெய்வ சித்தம் என்பது அவர்களுக்கு தெரிவதில்லை. பட் we know that you also
நோதான் எல்லோரும் சேர்ந்து அறிந்திருக்கிறீர்கள். பின் ஏன் நீங்கள் உங்கள் சொந்த போஜனத்தை புசித்தீர்கள்? உங்களுடைய சொந்த சித்தத்தை புசித்து விட்டு கர்த்தருடைய மேஜையும் புசிக்கலாம் என்று நீங்கள் வருகிறீர்களே, அவருடைய மேஜை என்ன? எதை அவர் சொல்கிறார், நான் உங்களுக்கு ஒப்புவிக்கின்ற இதை கர்த்தரிடத்திலிருந்து நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லி எதை அவர் ஒப்புவித்தார்? அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே சோத்திரம் பண்ணி அதை விட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக விற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை நினைவுறும்படி இதையே செய்யுங்கள் என்று அவர் சொன்னாரே. ஐ ரிசீவ் தேன், இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று பவுல் மாத்திரமாக சொல்ல வேண்டும்? யூ ஆல்சோ சுட் சே தேன், ஐ சுட் சே தட் எவ்ரி டே என்ன சொல்ல வேண்டும்? நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். என்றைக்கோ ஒரு மாதத்தில் ஒரு நாள் நாம் கூடி வந்து அப்பம் விற்கிறோமே, அதே அவர் சொன்னார். ஒரு சில சபையில் வாரந்தோரோடு அப்பம் பிற்பார்கள். ஆனால் அந்த நம்ம கொஞ்சம் முன்பு நான் வாசித்ததை போலவே சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிடுகிறார்கள். த ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி என்று அந்நாள் முழுவதும் சாப்பிட்டு விட்டு ஞாயிற்றுக்கிழமை எவ்ரி சண்டே வி பிரேக் பிரெட். வாட் இஸ் த க்ளோரி? என்ன பிரயோஜனம் உண்டு? முந்தி நாட்கள் முழுவதும் சுயசித்தமாம். இப்படி ஞாயிற்றுக்கிழமை வந்து விட்டதாம். ஞாயிற்றுக்கிழமையிலே அவர்கள் வாரந்தோறும் அப்பம் விற்பார்களாம். இது ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்டாராம், நான் கர்த்தரிடத்தில் நான் பெற்றுக்கொண்டது என்னவென்று சொன்னால், இதோ இதைத்தான் பெற்றேன். அவருடைய சரீரம் பிற்கப்பட்டு கர்த்தருடைய போஜனத்தை, அவருடைய சரீரத்தை, உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று சொன்னரை கிறிஸ்துவனுடைய சரீரத்தை, அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கையை, அவருடைய சித்தத்தை, that is the கர்த்தருடைய அந்த அப்பம். அந்த கர்த்தருடைய அப்பத்தில் நாட் மை ஓன், என் சொந்த அப்பம் அல்ல, என் சொந்த போஜனம் அல்ல, இது கர்த்தருடைய போஜனம். அந்த போஜனத்தை நான் பெற வேண்டும் என்று சொன்னால் எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் அவன் தன் போஜனத்தை, தன்னுடைய சொந்த போஜனத்தை மறுக்க வேண்டும். ஒரு வாரத்தில் ஒரு நாள் அல்ல, அல்லது ஒரு மாதத்திற்கு ஒரு நாள் அல்ல, முந்தியுள்ள 29 அல்லது 30 நாட்கள் வரைக்கும் கூட முந்தியுள்ள காலங்கள் முதற்கொண்டு நான் என்னுடைய சொந்த சித்தத்தினுடைய வாழ்ந்ததல்ல என்று இருந்திருக்க வேண்டும். ஹூ நோஸ், யாருக்கு தெரியும்? அன்று கூடிவிட்ட அந்த சீசர்களை பார்த்து இயேசுவுக்கு என்ன தெரியும்? எப்படி பின்னாலே அங்கே வாழ்ந்தார்கள், யூதாஸ் காரியத்தை என்ன அங்கே செய்து கொண்டு இருக்கிறான் என்பதெல்லாம் அவர் பார்க்கவே இல்லையே. நீங்கள் என்ன வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பது யாருக்கு தெரியும்? யூ நோ தேட், உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும். என்னுடைய சொந்த போஜனத்தை புசித்தவன், என் விருப்பத்தின்படி வாழ்ந்தவன். ஒவ்வொரு நாளும் நான் என்னுடைய பரமண்டலுக்கு உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதே போல பூமியிலையும் செய்யப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தத்தை விசாரித்து அவரிடத்தில் போய் அவர் ஆலோசித்து செய்தான். இல்லை, தனக்கு சொந்தமான போஜனத்தை, சுய சித்தத்தை அவன் தின்று வருகிறான். ஆக ஆண்டவர் சொன்ன பரமண்டலங்களில் உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதே போல பூமியிலையும் செய்யப்படுவாது என்பதை நிரூபித்து காண்பித்தவர் ஆண்டவர் ஒருவர் தான். ஒரு சரீரத்தை ஆயத்தம் செய்து, எதற்காக நீ ஆயத்தம் செய்து, நீர் பலியோ அல்லது காணிக்கையோ கேட்கவில்லையே, நீர் கேட்பதெல்லாம் என் சரீரத்தையே கேட்டீர் என்று சொல்லி அடுத்து என்ன சொன்னார்? உடனே நம்ம சரீரத்தை டபால் என்ற கீழே போட்டுவிட்டு அந்த சில அஞ்ஞானிகள் கோயிலிலே அங்க பிரவேசம் செய்த உருண்டு வந்து விட்டு சாஷ்டாங்கமாக விழுந்தபடி மூட்டு விட்டு போவதற்காக அதே ஒரு சரீரம் என்று அவர் சொன்னார். அந்த சரீரத்தை அப்படியே போட்டுவிட்டு போனால் சரியாகி போய்விட்டதான். அவன் ஒவ்வொரு நாளும் தனக்கென்று ஒரு சித்தம் வருகின்ற நேரத்தில் பிற்கப்பட வேண்டும். வாட் ஷுட் பி புரோக்கன்? மை வில், என்னுடைய சொந்த சித்தம் என்பதை அகற்றிவிட வேண்டும். அது புரோக்கன், நொறுங்கு போவதற்கு விட்டு கொடுக்க வேண்டும். அதற்கு என்ன நடந்தது? மோசமான ஒன்று நடந்து கூட இருக்கட்டு போகட்டுமே. அதை எப்படி அதை ஒரு உதாரணத்திற்கு அதை எடுத்து அவர் சொன்னார். சொந்த விட்டார் பயத்தால் என்று சொல்கிற அந்த ஒரு இடத்தை இங்கே உபயோகப்படுத்தினார். இந்த வேர்ஸ்ட் திங், மோசமான ஒரு பகுதியை எடுத்து அவர் காட்டினார். பாருங்கள், என்ன மோசமான பகுதி? கட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அந்த மிட் நைட், அந்த இரவு நேரத்தில் அவர் தீவெட்டியை பிடித்து கொண்டு ஒரு கல்லணை பிடிக்கிறது போல் வந்து அந்த ஒரு சொந்த அவனுடைய சீசனே வந்து அவரை கட்டி கொடுக்குறானே, அதுபோன்று அந்த ராத்திரியிலே, தட் இஸ் த ரைட் டைம். அங்கே தான் உங்களுடைய சுய விருப்பம் வெளிப்படுகிறது. என் சுய விருப்பம், நோ ஐ டோன்ட் வாண்ட் டு சஃபர், நான் பாடுபட விரும்பவில்லை. அதைத்தான் அவன் சொன்னான். சொந்த அப்பத்தை புசி என்று யூதாஸ் காரியத்தை இயேசுவிடத்திலே சொன்னான். என்ன, நீர் மறித்து நீர் அந்த மூப்பர்களாலும் அந்த வேதபாரர்களாலும் பரிசேயர்களாலும் நீர் கொல்லப்பட வேண்டும், நீ அவமானப்பட வேண்டும், அப்படி சொல்வது குருவே, இது உமக்கு நிச்சயமாய் சம்பவிக்கக்கூடாது, அது எப்படி சொல்லலாம் என்று அவரை
அதட்டி கூட சொல்லத் தொடங்கினான் என்று எழுதியிருக்கிறது. கொஞ்சம் ஸ்ட்ராங் வேர்டை வைத்து கூட சொல்லத் தொடங்கி விட்டான் என்று சொல்லுது. அதெல்லாம் இல்லை. நீர் ஒரு நாளும் நீங்கள் சொந்த போஜனத்தை தான் புசிக்க வேண்டும். நாங்களும் அந்த சொந்த போஜனத்தை தான் விரும்புகிறோம், நீரும் அதை புசியும் என்று கேட்டபொழுது he made a very big ஒரு டிவிஷன், ஒரு பெரிய பிரிவினை அங்கே உண்டாக்கி வைத்தார். என்ன பெரிய பிரிவினை உண்டாக்கி வைத்தார்? சாத்தானுடைய கூட்டம், தெய்வ பக்தி உள்ள ஒரு கூட்டம். அப்பாலே சாத்தானே, சொந்த வழியில் போகிற வாழ்க்கையை மறுப்பதற்காகவே வந்த என்னை உன்னை ஆட்கொண்ட உனக்கு பின்னால் இருக்கிற யார் தெரியுமா பேதுரு? பேய் இருக்கிறான். அவன் வீழ்ச்சி அடைந்ததைப் போலவே நான் ஏறுவேன், நான் உயருவேன், தன்னை குறித்தே அவன் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிற அதை போய் எனக்கும் சொல்ல பார்க்கிறே என்ற ஒரு பெரிய ஒரு கோடை அவர் பிரித்து எடுத்து கேடவே சேட்டன் என்று சாத்தானே அவரை அகற்றின வழியே கேடவே பேதுரு என்று அவர் சொல்லவே இல்லை. சுயசித்தம் செய்கிறவன் பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்டவன், சொந்த போஜனத்தை புசிக்கிறவன் பேயினால் ஆட்கொள்ளப்பட்டவன். ஹி லுக் லைக் எ டிசைபிள். சீசனை போல் அவர் தோன்றலாம். கர்த்தர் அதை கடிந்து கொள்ள மாட்டாரோ? உங்களை நேசிக்கிறார். உங்கள் பெயரை ஒன்றும் அவர் சொல்லி அதை வெறுக்க மாட்டார். நானும் அந்த நாட்களை தள்ளாடி இருக்கிற நாட்களில் என்னை ரத்னகுமாரே பேயே என்று அவர் சொன்னார். ஒரு நாளும் அல்ல. எனக்குள் இருக்கக்கூடிய அந்த சுய வழியை மறுத்து மனுஷனுக்கான வழியை தேடுகிறாயே, தேவனுக்கான வழியை தேடுவதல்லவோ நான் வந்தேன். அதை தேடி அந்த மக்களை பிரித்து எடுப்பதற்காகவே நான் வந்திருக்கும் பொழுது எனக்குள் இருக்கக்கூடிய மத்தியில் இருக்கக்கூடிய நல்ல சீசனை போல் இவனை வைத்து நான் சபையை கட்டுவேன் என்று கொஞ்சம் முந்தி தான் நான் சொன்னேன். அப்படி இருக்க நீயோ சுயவழியை நாடி என்னை அந்த சுயவழியில் போகவிடாமல் பெய்த்தனமான நான் மறிக்காமல் இருந்தால் இந்த உலகத்திற்கு ரட்சிப்பே கிடையாது தெரியுமா? நான் சிலுவை எடுத்திருக்காவிட்டால் ஜீவபாதை மனுஷர்களுக்கு காட்டியிருக்கவும் முடியாது. அப்படி இருக்கும் பொழுது பேய் அதை விரும்புகிறான். சுயசித்தத்தை செய்ய விரும்புகிறவர்களை சிலுவை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதை பின்பற்றி வாருங்கள். தன்னுடைய சுயத்தை வெறுத்து, தன்னைத்தானே வெறுத்து, தன் சுயத்தை மறுத்து அவன் தன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு ஒரு டிவிஷன், ஒரு பிரிவினையை கொண்டு வந்து கிராஸ் என்று சொன்னால் அதை தமிழில் ஆங்கிலத்தில் உள்ளதை சரியாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுக்கு மறுப்பு சொல்வதுதான். கிராஸ் என்று சொல்வது இன்ட்டு மார்க் போடுவதுதான். ஒவ்வொரு நாளும் இன்ட்டு மார்க் நோ 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 என்று அவன் சொல்லி சொந்த விருப்பத்தை மறுத்து பின்பற்றி வந்தாரே, அந்த பகுதியை தான் இயேசு சொன்னார். அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். நானாக பெறுவதல்ல, நீர் தருகின்ற அப்பம். அதைத்தான் அவர் சொன்னார். நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களுக்கும் நான் தருகிறேன் என்று சொன்னார். நீங்கள் சிலுவையினுடைய மேன்மையும் நீங்கள் சிலுவையினுடைய அந்த வாழ்க்கையும் பெற்றிருந்தால் யூ கேன் டெல் தட் சேம் வேர்ஸ் டு அதர்ஸ். அதே மற்றவர்களுக்கும் சொல்லுவேன், நான் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கும் தருகிறேன். அந்த பேதரும் யோவானும் ஆலயத்திற்கு அவர் சென்ற பொழுது அவர் பிச்சை கேட்கிறான். பிச்சை கேட்கும் என்ன சொன்னார் தெரியுமா? பேதரும் அந்த யோவானும் என்ன சொன்னார்கள்? பொன்னும் வெள்ளியும் என்னிடத்திலே இல்லை, அன்று போல் நான் இன்றும் காரியம் இருக்கிறது. கேட்கிறவர்கள் பொன்னும் வெள்ளி தான் கேட்க வருகிறார்கள். அதுதான் இருந்தால் அந்த சொந்த போஜனத்தை பொசித்து கொள்ளலாம் என்று சபையிலே ஒரு காலம் இருந்து விடக்கூடாது. உள்ளதை தாரும், நீர் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை எங்களுக்கு தாரும். பரம்பொருளே, உங்களுடைய சரீரத்தில் சகல தேவபக்தனுடைய ஞானமும் இருக்கிறதே, we want to eat that. அதை நான் புசிக்க விரும்புகிறோம். அதை தாரும் என்று பசையோடு வருகிற ஒரு மனிதனைத்தான் ஆண்டவர் சபையிலே விரும்புவார். வேறு எதையோ ஒரு லாபத்தை எண்ணிக்கொண்டு என்னத்தை வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளுங்கள். அது ஊழியமாக இருந்தாலும் சரிதான், சாப்பாடாக இருந்தாலும் சரிதான், இங்கே இருந்து கொண்டு ஒரு ஜாலியாக இருந்துவிட்டு போவதை போல் குறைகிற எண்ணமாக இருந்தாலும் சரிதான். காட் ஹேட்டிட், தேவன் அதை மறுக்கிறார். என்ன செய்திருக்க வேண்டும்? இந்த பவுல் சொல்வதே போலவே என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். எங்கே இந்த உள்ளதை? பாக்கெட்டில் உள்ளதல்ல, என்னிடத்தில் எனக்குள் நான் பெற்றிருக்கிறதை தருகிறேன். என்ன தரப்போகிறான்? சுகத்தை தந்தார். அவன் எதிர்பாராத இன்னொரு ஆச்சரியமான ஒரு பங்கை அவர் கொடுத்ததை போலவே ஐ சுட் ஸ்பெல் அவுட் காட்லினஸ், தேவ பக்தி கொடுத்ததற்கு வேண்டுமையா? உங்கள் பக்கத்தில் ஒரு தரித்திரனாக இருக்கிறான், அவனுக்கு கூட நீங்கள் சொல்ல முடியவில்லை. நட்பாய் பழகி கொண்டிருக்கேன், அவனுக்கு கூட நீங்கள் உங்களுடைய நான் பெற்றுக்கொண்ட ஒரு ஜீவன் உண்டு. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த இச்சை இல்லாமல் என்னென்னமோ கெட்ட வார்த்தையை பேசி கொண்டிருக்கிறீர்கள். நான் சொல்கிறேன் கேளுங்கள், நான் பரிசுத்தத்தை பெற்றிருக்கிறேன், இச்சையடக்கத்தை பெற்ற மனிதன் என்று சொல்லியிருந்திருக்க வேண்டாமா? என்ன சகோதரா இவ்வளோ ஆத்திரப்படுகிறீர்கள்? நான் பெற்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிலிருந்து நான் பெற்ற ஒன்று என்னவென்று தெரியுமா? அவருடைய போஜனத்தை நான் புசித்து வாழ்ந்ததிலே பொறுமையை நான் கற்றுக்கொண்டேன். நானும் ஒரு காலத்தில் கேவலமான இந்த முன் கோபம் உடையவன் தான். இப்பொழுதோ அதை புசித்து 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 நான்
அந்த என்னுடைய சரீரத்தை உடைத்து 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 ஐ செக்லூடட் அந்த சுயசித்தத்தை எல்லாம் மறுத்து என் சிலுவை நான் எடுத்து பிரிவினையை காண்பித்து திஸ் இஸ் வேர்ல்டு, திஸ் இஸ் சொந்த அப்பம், இது கர்த்தருடைய அப்பம் என்று கர்த்தருடைய அப்பத்தை நான் கர்த்தரிடம் பெற்றுக்கொண்டதை அந்த அப்பத்தை ஐ ஆல்சோ கிவ் இட் டு யூ, உங்களுக்கு நான் தருகிறேன். என்னவெனில் நான் பெற்றுக்கொண்டது சொல்கிறேன் கேளுங்கள். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு அவர் சும்மா தெய்வ போஜனத்தை நான் தேவசித்தம் செய்கிறேன் என்று அல்ல. அவர் என்ன வேண்டுமானாலும் சுயமாய் ஒன்றை செய்து கொண்டு இது கர்த்தருடைய சித்தத்தினுடைய செய்யப்பட்டது என்று போட்டுக்கொள்கிறார்களே, அந்த மாயமும் அல்ல, அந்த ஏமாற்று வேலையும் அதை ஆண்டவர் ஒரு நாளும் அவர் செய்ததல்ல. அவர் செய்ததெல்லாம் ஒவ்வொரு நாளும் தேர் இஸ் சம்திங், ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகிறது. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரிலே தன்னுடைய சரீரத்தை எடுத்து பிட்டு ஒரு பகுதியை சுயசித்தம் என்றும் ஒரு பகுதியை அவர் பிதாவின் சித்தம் என்று செய்து பிதாவின் சித்தம் செய்து போஜித்தாரே, பிட்டு அதை எல்லாம் சுயசித்தத்தை அகற்றி சிலுவையினாலே அதை தள்ளி வைத்து பிதாவின் சித்தம் செய்கிற அந்த போஜனத்தை வைத்திருந்தார். இது உங்களுக்காக பிற்கப்பட்ட அப்பம் என்று சொன்னார். எப்படி அதை கொடுத்தார்? ஹி புரோக் இட், சிலுவையின் மூலமாகி அதை உடைத்து பிரித்து எடுத்து வைத்து விட்டார். சுயசித்தத்தை அவர் மறுத்து என் சித்தம் அல்ல என்று சொன்னார். தனக்கே விரும்பின சித்தத்தை விரும்பினதை சொல்லாமல் இருக்காமல் இல்லை, அது பொல்லாத சித்தம் அல்ல. பிதாவே, இந்த வேளையிலே நான் பாடுபடுவதற்கு சரியான இருக்குமோ என்று நான் யோசிக்கிறேன். இந்த வேலை தான் உம்முடைய நேரமோ என்றும் சந்தேகம் எனக்கு உண்டாகிறது. ஆகவே நான் எண்ணுகிறேன், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினால் நல்லது என்று எண்ணின பொழுது ஆகிலும் என்னுடைய சித்தமல்ல என்று நன்மையான ஒரு பகுதியிலேயும் கூட அவர் ஆண்டவர் என்னுடைய இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க வேண்டும் என்று சொல்வதை அவர் உலக காரியத்தை வைத்து அவர் பேசினார். இதை விட்டுவிட்டு நான் மேன்மையான உலகத்தில் ஜாலியாக இருக்கலாம் என்று அதை அவர் சுயசித்தம் என்று அவர் சொன்னார். நன்மையான ஒரு பகுதியுமே கூட வெதர் இட் இஸ் த ரைட் டைம், இது சரியான நேரம் தானா, அல்லது நான் இன்னும் கொஞ்சம் இருந்தால் நலமாக இருக்குமோ என்றெல்லாம் ஒரு போராட்டத்தை வைத்து தான் அவர் கேட்டார். பிதாவே, இந்த பாத்திரம் கொஞ்சம் நீங்கினால் நல்லா இருக்குமோ என்று எண்ணுகிறேன், ஆகிலும் என் சித்தம் இல்லை உங்களுடைய சித்தம் ஆகக்கூடாது என்று சொன்ன பொழுது த ஃபாதர் பரமபிதா அனுமதித்து திஸ் இஸ் மை பாத்திரம், இது என்னுடைய பாத்திரம் என்று சொன்னார். இயேசுவும் அங்கே வெளியே வந்து அவர் பேசும் பொழுதும் பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்று அவர் எவ்வளவு தைரியமாய் சந்தோஷமாய் சொன்னார். அவர் என்னுடைய விருப்பம், என்னுடைய இந்த பாத்திரம் வேண்டாம் என்று சொன்னேன், என்னை கட்டாயமாய் கொடுத்து வைத்து விட்டார் என்று அழுது கொண்டார். அவர் சொன்னார், பிதா எனக்கு தந்த பாத்திரம் என்று அருமையாக அதை ஏற்றுக்கொண்டார். ஆகவே அதுபோன்ற ஒரு பகுதியைத்தான் அந்த தன்னுடைய அந்த ஜெபத்திலே, பரமண்டல் இருக்கிற அந்த ஜெபத்திலே ஆண்டவர் சொன்னார், அன்றன்றுள்ள அப்பத்தை இன்று எனக்கு தாரும். நான் மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமில்லை, அப்போவுமே இல்லாவிட்டாலும் கூட பரவாயில்லை, அது கூட இன்றைக்கு ஒரு 3 வேளை சாப்பிட முடியாமல் 2 வேளையை சாப்பிட்டாலும் கூட பரவாயில்லை, தட்ஸ் ஓகே, பட் யுவர் பிரெட், உம்முடைய அப்பம் அது எனக்கு வேண்டும், ப்ளீஸ் கிராண்ட் மீ என்று ஒரு கேட்டு வாங்கினாரே, அதுதான் அவருடைய அன்றன்று உள்ள அப்பம். ஏன் பிதாவை ஏதோ ஒரு மோசமான தகப்பன் போலவும் இவருடைய பிச்சை எடுத்தான் வாழ வேண்டும் என்பதைப் போல அவர் கேட்டார். ஒவ்வொரு நாளும் அன்றன்று உள்ள அப்பத்தை எனக்கு தாரும், சரிதானா என்று கேட்டால், இந்த பார், பொல்லாத தகப்பன் கூட ஒரு அப்பத்தை கேட்டால் உனக்கு என்ன தருவான். இதே என்னிடத்தில் கேட்க வருகிறாய், என்னிடத்தில் கேட்க வர வேண்டியது. அது முந்தின வசனத்தை பார்த்தாயா, பரமண்டலங்களில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதை போல பூமியிலேயும் செய்யப்படாது என்று நானும் அதைத்தான் வாழ்ந்தேன், உங்களுக்கும் அதைத்தான் கொடுக்க வந்தேன். அதுதான் உங்களுடைய அனுதின மன்னா அல்லது அன்றன்றுள்ள அப்பம் என்று அவர் போதித்தார். ஹல்லேலூயா. ஆகவே நான் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டதை உங்களிடத்தில் கொடுக்கிறேன் என்று சொல்வது சொத்தை வைத்து ஒரு பிரிக்க அவர் கூப்பிட்டார். ஒரு மறிக்கும் பொழுது தன்னுடைய பிள்ளைகளை கூப்பிட்டார் என்றால் அங்கே அந்நாட்களை பேசிக்கொள்வார்கள். அங்கே டெல்லியிலிருந்து மகன் வந்து விட்டான், அந்த பையன் வந்து விட்டான், 4 பையன்கள் வந்து விட்டார்கள், அவர் எல்லோருக்கும் அவர் பிரித்து கொடுக்க போகிறார் என்று எண்ணிக்கொண்டிருப்பார். அதுவும் அவருடைய சொத்து என்னவென்றால் தேவனுடைய ராஜ்யமே உங்களுடைய சொத்தாயம் மாறுவதற்கு வழிவகுத்து அவர் தன்னையே கொடுத்து விட்டார். நான் வாழ்கின்ற அதே பாதை நீங்களும் பின்பற்றுங்கள். மாதிரியாய் ஒன்றை காண்பித்து, திஸ் இஸ் த வே டு கம் டு ஹெவன், பரலோகத்திற்கு வர வேண்டும். பிதாவின் சமூகம் நித்திய பேரின்பம். இந்த பூமியில் எந்த இடத்துலையும் எவ்வளோ மகிழ்ச்சி இருந்தால் போல் தோன்றினாலும் நித்திய பேரின்பம் இல்லை. ஒரு களிப்பாட்டு என்று இருந்தாலும் கூட அந்த ஒரு நாள் ஒருவர் சொன்னார், அடுத்த வாரம் ஒரு பெரிய ஒரு டீ பார்ட்டி என்று சொன்னார்.
இட்ஸ் ஓகே என்று நான் சொல்லிக்கொண்டு, சாதாரண டீ பார்ட்டி இல்லை பிரதர், 5 ஸ்டார் ஹோட்டலில் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அடுத்த வாரம் டீ பார்ட்டிக்கு இப்பொழுதே அவர் மனம் குளிர்ந்ததாம். டீ பார்ட்டி முடிந்தவுடன் எப்படி இருப்பார் அவர்? அவ்வளவுதான். இவருக்கு டெய்லி டீ பார்ட்டியை வைத்து கொண்டு இருப்பார்கள். அவர் அதற்கே அவ்வளோ பெரிய ஒரு மகிழ்ச்சியை உலக மகிழ்ச்சியை வைத்திருக்கிறார். அது நிரந்தர மகிழ்ச்சியாக அவர் தனக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு சிலுவையை சகித்தார் என்று இருப்பது தான் நிரந்தர மகிழ்ச்சி. அவர் எப்பொழுதுமே பரமராஜ்யத்திற்குரிய அந்த பங்கை பெற்றபடினாலே ஹி வாஸ் அஸ்யூர்ட். அதில் நிச்சயமாய் அவர் நிச்சயத்தை வைத்திருந்தார். ஐ ஆம் கோயிங் டு பி வித் த லார்ட், ஐ ஆம் கோயிங் டு பி வித் த லார்ட். கர்த்தரோடு இருக்க போகிறேன் என்று நித்திய பேரின்பம் அவருக்கு முன்பாக எப்பொழுதும் வைத்திருந்தார் ஐயா. அவர் நித்திய பேரின்பதற்கு பிரியாணியும் அல்ல, நீங்கள் நினைக்கின்ற சொகுசான வாழ்க்கை என்றும் இல்லை, இன்னத்தையும் ஒன்றும் இல்லை. அன்றன்று தன் சுய சித்தத்தை மறுத்து போஜனம் பண்ணுகிறாரே, அந்த பிதாவுடைய சித்தம், அதைத்தான் அது எப்பொழுதும் அது முன்னால் மகிழ்ச்சியாக வைத்து முன் சென்றார். ஆகவே நீங்கள் எவ்வித சூழ்நிலையும் நமக்கு வந்தாலுமே கூட ஒரு மனுஷனும் அறியாத ஒரு ரகசியம் என்னவென்றால், ஐ ஹவ் செட் த ஜாய் ஆஃப் த லார்ட், காட் ஹஸ் செட் ஜாய் ஆஃப் த லார்ட் பிஃபோர் மீ. தனக்கு முன் அவர் பிதா வைத்திருந்த அந்த சந்தோஷத்தை வைத்திருந்தார். ஆதலால் த லைஃப் வாஸ் ஸோ ஈஸி, மிக எளிதாக இருந்தது. யோவான் அப்போஸ்தலன் 96 வயதில் எழுதின அந்த முதலாம் நிருபத்தை எழுதி முடிக்கிற அந்த நேரத்தில் என்ன சொல்வார்? அவருடைய பிரமாணங்கள், அவர் வாயிலிருந்து வரக்கூடிய சித்தம் ஒன்றாயிலும் பாரமாக இருப்பதே இல்லை. அதை மாற்றி தலைமாற்றி சொல்ல வேண்டும் என்றால் இட்ஸ் ஈஸி லைஃப். சுயசித்தம் செய்வதுதான் கடினம். அதற்கு போராடின மனுஷரே பாருங்கள், தூக்கு போட்டு சாயிறான், அல்லது சண்டை போட்டு அவங்களுக்கு டைவர்ஸ் பண்ணுகிறான், என்னென்னமோ அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. கேவலமான அந்த வாழ்க்கை, சுயசித்தத்திற்குரிய அந்த வாழ்க்கை கேவலம் பெரிய பாரம், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறான் இந்த மனுஷன் சுயசித்தத்தை சுமந்து கொண்டு. நான் சொல்கின்ற பாரம் அது லகு என்று சொன்னார். தன் சித்தத்தை மறுத்து, சுயசித்தத்தை மறுத்து பிதாவின் சித்தம் செய்வதை ஐ வில் டீச் ஹிம், அவனுக்கு நான் போதிப்பேன் என்று அவர் சொன்னாரே, அது மிக லகு என்று சொன்னார். இட் இஸ் ஸோ ஈஸி என்று சொல்வார், அதில் பாரமே இல்லை என்று சொல்வார். ஆகவே அதை மாற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகம் முழுவதும் பாரத்தில் இருக்கும் பொழுது எனக்கோ ஒன்றும் பாரமாக இல்லை. ரகசியம் என்னவென்று சொன்னால், ஐ டூ த வில் ஆஃப் காட். அவருடைய கற்பனையை கேட்டு தான் செய்கிறேன். ஆண்டவர் ஒரு நாளும் சுயமாய் ஒன்றுமே செய்வதில்லை என்று சொன்னார். ஏன்னா அதில் ஒரு பேரின்பம். அதை என் சுயசித்தம் செய்துதான் சுமையை நான் தூக்கி கொண்டு அலைவது. காலமெல்லாம் மனுஷர்கள் சுயசித்தத்தை தூக்கி அலைந்து கொண்டிருக்கிற இந்த லோகத்திலே இங்கே ஒரு மனிதன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருக்கிறான் என்று சொன்னார். இஸ் டூயிங் த வில் ஆஃப் காட். தேவ சித்தம் செய்கிறான். சொந்த சித்தம் செய்து பார்த்த யாராவது நீங்கள் இருக்கிறீங்களா? ஐநோ தான் நான் சொந்த சித்தம் செய்து வாழ்ந்து இப்பொழுது இன்றைக்கும் ஒன்றை நீங்கள் செய்ய வேண்டும் என்று யாராவது இருக்கிறீர்களா? நான் இன்றைக்கும் நான் செய்வது எல்லாம் பிதாவின் சித்தம் ஒன்றே செய்கிறேன். என் சுய சித்தத்தை வருத்தப்பட்டு பாரம் சுமந்து அதை பெரிய சுமையாய் வைத்து என்னென்னத்தையோ யோசித்து கொண்டு என்னென்னைக்கோ நடக்க போயிருக்காங்களே இப்பொழுது யோசித்து கொண்டு அது நடந்தால் இப்படி, இது நடந்தால் இப்படி. ஒரு சிலர் எனக்கு தூக்கமே கூட சரியாக வருவதில்லை என்று ஒரு சொல்வார். அவர் என்னையா தூக்கம், என்னென்னமோ சத்தங்கள்லாம் உள்ளே வருகிறது போகிறது. சுயசித்தம் அப்படி அவனை பிடித்து இழுத்து அவனை குமைத்து வைத்து அவனை ஒன்றுமில்லாத ஆக்கி அவனை தூக்கி சுமக்க வைத்திருக்கிறது. ஒரு மனுஷனை அவன் விரும்பி சுமக்காத ஒரு சிலுவை அந்த சீமோன் என்ற மனிதனை வைத்து இயேசு அந்த சிலுவையை தாங்க முடியாமல் கொஞ்சம் அந்த உலக பிரகாரமான அந்த மர சிலுவை கீழே போட்ட உடனே அவனை தூக்கி சுமைக்க சொன்ன பொழுது அவனால் சுமக்க முடியவில்லை. கொஞ்ச நேரம் தூக்கி வந்தான். இயேசுக்கோ அது தேவசித்தம். அந்த மனுஷனுக்கு தேவசித்தத்தின்படி அவன் தூக்கினான். ஏதோ இடைமறித்து கொஞ்சம் தூக்கி வைத்த பொழுது கணக்கிறதே என்று சொன்னான். மெய்யாவே அவன் அந்த வெறும் மரத்தை அல்லாமல் மெய்யான சிலுவை அவன் அறிந்திருப்பான் என்றால், எங்களுடைய பிரசங்கம் கிறிஸ்துவ சிலுவை அறையப்பட்ட அந்த பிரசங்கமே இல்லாமல் வேறொன்று பிரசங்கிக்க துணியவில்லை என்று சொன்னால், இந்த மர பிரசங்கத்தை அவர் பேசிக்கொண்டு இருந்தார். அந்த மர பிரசங்கத்தை தான், அந்த மர சிலுவையை வைத்து தான் 40 நாட்கள் நாங்கள் கொண்டாட போகிறோம் என்று இந்த உலகத்திலே கொண்டாடுகிறார்கள். அவர்கள் அறியாத பேதைகளாக இருந்திருக்கக்கூடும். லீவ் தான், நம்ம அவர்களை குறை சொல்லவில்லை. பட் அதர்வைஸ் மற்றபடி நீங்கள் அறிந்திருக்க வேண்டாமா? இது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? இது மற்றவர்களுக்கு தான் ஊமையாக சொல்லப்பட்டது. நீங்கள் தேவராஜ்யத்தின்படி ரகசியத்தை அறிந்திருக்க வேண்டும். தேட்ஸ் எ சீக்ரெட் தேர். அங்கே கொள்ளையாக வைத்திருக்கிற அந்த சீக்ரெட் என்னவென்று சொன்னால், அது அவர்களுக்கு பாரம்பரியம். அப்பம் விட்டு கொண்டு அவர்கள் போவார்கள். நீங்களோ அப்பம் விற்க நீங்கள் வரும்பொழுது, நான் முந்தி 6 நாட்களும் பிதாவின் சித்தம் செய்தவன். இன்று சபையாய் கூடி வரும்பொழுது, சபை முழுவதும் ஒரே கிறிஸ்தனுடைய சரீரமான ஒரு சபை, தேவன் வாசம் செய்கிற சபை, அவரை மையமாய் கொண்டு வாழ்கிற சபை,
பயபக்தியோடு வாழ்கின்ற இந்த சபை என்று வரும்பொழுது ஐ கண்டினியூ தான். அதை தொடர்ச்சியாய் 6ஆம் நாள் முடித்து 7வது நாளும் இந்த அப்பத்தை அவன் புசிக்கிறான். ஒரே ஒரு வித்தியாசம் என்னவென்றால் அஸ் அ சர்ச், ஒரு சபையை கூடி இதுவும் கர்த்தருடைய சரீரம், நம்ம எல்லோரும் சேர்ந்து தான் கர்த்தர் நம்மை தொகையிட்டு பரலோகத்திற்கு எடுத்து கொண்டு போகிறார். எல்லோரையும் அன்பு கூறுகின்ற ஒருவரை அன்பு கூறுகிற சபை, ஒருவரை ஒருவர் நேசிக்கின்ற சபை, ஒருவரை ஒருவர் மன்னிக்கின்ற சபை, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமக்கின்ற சபை, கரிசனையும் அன்பும் கொண்ட சபை, ஒருவன் தனக்கானதை யோசிக்காத ஒரு சபை, பிறருக்கானதையை யோசிக்கின்ற ஒரு சபை, இயேசுவைப் போலவே தன் சுய விருப்பத்தை வெறுத்து பிதாம்சத்தை நிறைவேற்றுகின்ற சபை, நம்முடைய ஆலயத்தை குறித்து பக்தி வைராக்கியம் கொண்ட சபை என்றெல்லாம் எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்களே, அந்த சரீரத்தை சேர்ந்து புசிப்பது என்று சொல்வது இந்த ஹெவன்லி ஹோம், பரலோகத்தினுடைய இந்த குடும்பம் இருக்கிறது. நீங்கள் அப்படியெல்லாம் வாழும் பொழுது நானும் என் பிதாவும் அவனிடத்தில் வந்து வாசம் செய்வோம், ஒரு வாசஸ்தலத்தை உருவாக்குவோம் என்று அவர் ஆண்டவர் சொன்ன பொழுது அப்படியே உருவாக்குறதை விட்டு அவர்களே நம்மோடு நினச்சிவாங்க. தே அபோர்டு வித் மீ, என்னோடு கூட வாசம் செய்கிறாரே. தேட் இஸ் த சர்ச். சபை என்று சொல்வது எல்லோரும் ஒரே சரீரமாக இருக்கக்கூடியவர்கள். அங்கே ஒரு மனிதனும் சுயசித்தம் செய்கிறவன் உட்பிரவேசிக்க மாட்டான். சொந்த போசனத்தை புசித்தவன் அங்கே அனுமதி இல்லை, இங்கேயும் அனுமதி இல்லை. இங்கேயும் அவர் கர்த்தருடைய மேஜை என்று வைத்திருக்கும் பொழுது தன்னைத்தான் சோதித்தறிந்து புசிக்க கடவன். கிறிஸ்துவன் சரீரம் என்னதென்று தெரியுமா? கிறிஸ்துவன் சரீரம் அவருடைய தேவசித்தம் செய்கின்ற வரிகள் கூடுகின்ற சபை. சொந்த போஜனம் புசித்தவர்களுக்கு அல்ல, பிதாவின் போஜனத்தை சொந்த இயேசுனுடைய சரீரத்தை போல் பிற்க கொடுத்து சுயசித்தத்தை அகற்றி பிதாவின் சித்தம் செய்தவர் கூடுகின்ற சபை தெரியுமா? அதில் போய் பங்கு பெறக்கூடாது. தன்னைத்தானே சோதித்திருந்து பங்கு பெற கடவன். பரலோகத்தில் தான் நியாயத்தீர்ப்பில்லை, இங்கேயே அவர்களுக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாகி போய்விடும். அவர்கள் இந்த மேஜை என்று வரும்பொழுது சீரியஸாக வந்திருக்க வேண்டும். அவள் வரும்பொழுது சுயசித்தம் செய்து கொண்டு ஏதோ ஒரு அவர்கள் சடங்காச்சாரமாய் செய்ததை போல் எண்ணி ஜீவனுடைய தேவனுடைய சேவையில் அப்பம் விட்டவர்களுக்கு அப்படி அவர் செய்திருப்பார் என்று சொன்னார். இட்ஸ் வெரி சேட் திங். அவர்களுடைய வியாதிப்படுவார்கள், அவர்கள் பலவீனப்படுவார்கள், பின்பு அவர்கள் செத்தும் போவார்கள், அவைக்கு மரணமே ஏற்பட்டுவிடும். இன்றும் அவருடைய அந்த நியாயத்தீர்ப்பை இந்த மேஜையிலே வைத்து விடுகிறார். சொந்த போஜனம் புசித்தவன் இந்த கர்த்தருடைய போஜனம் புசிக்கலாகாது. அதை அவர் முன்னால் உள்ள அந்த வசனத்தில் எப்படி அதை அவர் சொல்லுவார். நீங்கள் 20ஆம் வசனத்தில் நீங்கள் ஒரு இடத்தில் கூடி வரும்போது அவனவன் தன் சிலுவை எடுப்பதற்கு பதிலாக அவனவன் தன் சுயசித்தத்தை சொந்த போஜனத்தை முந்தி சாப்பிட்டு விடுகிறான். கூடி வருவதற்கு முன்பே அவன் சாப்பிட்டு விடுகிறான். ஒருவன் பசியாக இருக்கிறான், தேவசித்தம் செய்ய வேண்டும் என்று பசியாக இருக்கிறான். ஒருவன் வெறியனாக இருக்கிறான். சுயசித்தம் செய்வதிலே என்ன வார்த்தையை போட்டிருக்கிறேன் என்று பார்த்தீங்களா? வெறியன். சுயசித்தம் எனக்கு அது வேண்டும் இது வேண்டும் என்று செய்கிறவன் வெறி பிடித்தவன். அவன் வாங்கி கேட்டு தன்னுடைய விருப்பத்தின்படி தின்ன வேண்டும் என்று விரும்பி பள்ளியிலே குத்துறது அளவுக்கு அவன் தின்பவன். இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுவது அல்லவே. ராபோஜனம் சொந்த போஜனம் புசித்து கொண்டு கர்த்தருடைய போஜனம் புசிக்கலாம் என்று என்னெல்லாமோ. இயேசுனுடைய மேஜையிலே 12 பேர் இருந்தார், அதுவும் ஒருவன் கழித்து விட்டால் 11 பேர் இருந்தால் இது அற்பமான ஒரு கூட்டம், நம்மளும் சேர்ந்து புசித்து விட்டு போகலாம் என்று எண்ணுவதா? இது ராப்போஜனம் அல்லவே. சொந்த போஜனத்தை புசித்து கொண்டு வருகின்ற சகோதரி, குறைந்தபட்சம் உங்களுக்கு தெரிந்த வெளிச்சத்திற்கு அளவில்லாவது உங்களுடைய சுயசித்தத்தை வெறுத்து பழகினீர்களாம். நீங்கள் நான் போய்கொண்டு இருக்கிற சில கொஞ்சம் அட்வான்ஸாக போகிறேன் என்று சொன்னால் என்னைப் போல இருக்க வேண்டும் நான் ஒரு நாளும் எண்ணினது இல்லை. ஆனால் அந்தந்த நாளுக்குரிய சிலுவை என்று இருக்கிறதே, அனுதினம் என்று ஒரு சிலுவை இருக்கிறேன், அந்தபடி நீங்கள் முன்னேறி வந்திருக்கிறீர்களா? அந்தபடி நீங்கள் வாஞ்சை கொண்டிருக்கிறீர்களா? என் சுய விருப்பம் செய்துவிடக்கூடாது என்று விரும்பினீர்களா? இப்பொழுது முந்தி அதையெல்லாம் செய்து முடித்துவிட்டு இப்பொழுது இந்த 7ஆம் நாளிலும் நீங்கள் வந்து அல்லது மாதத்தில் ஒரு நாளிலே வந்து கர்த்தருடைய மேஜை கர்த்தருடைய அப்பம் புசிப்போம். நம்ம இது என்ன யார் கண்டு கொண்டு இருக்கிறார்கள் என்ற அந்தரங்க வாழ்க்கை இந்த பிரதருக்கு தெரியுமா? யாருக்கு தெரியுமா? நாம் செய்ய வேண்டியெல்லாம் சுய போஜனத்தை புசித்து கொண்டே இருப்போம், அப்பவும் விட்டுக்கொள்ளலாம் என்று சொல்வது சீரியஸ்னஸ் அல்லவா? பலோரு அடியத்திலே அவருடைய ராபோஜனத்திலே ஒரு வார்த்தை சொல்வார், நீங்கள் என்னிடத்திலே நீங்கள் வரும் வரைக்கும் நான் திராட்சரசம் நினைச்சதில்லை குடிப்பதில்லை என்று சொன்னார். யூ மஸ்ட் ஜாயின் வித் மீ. அவரை பிரித்து எல்லோரும் எனக்குரியவர்கள் எல்லாம் அங்கே வந்து அவரோடு சேர்ந்து புசிப்பதை தன்னுடைய போஜனம் என்று அவர் சொன்னார். அல்லேலூயா. அதுபோல் அங்கேயும் அவர் அப்படித்தான் காத்திருக்கிறார், இங்கேயும் அதைத்தான் அவர் செய்ய விரும்புகிறார். இது பரலோகத்துக்குரிய ஒரு நிழல்.
இங்கே வருகின்ற அனைவரும் பரலோகத்துடைய சாயலுக்கு ஒப்பான 1,44,000 பேர் போலவே அந்த அடக்கத்தில் உள்ளவர்கள். அவர் ஆட்டுக்குட்டியானவர், எங்கு சென்றாலும் பின்பற்றி சென்றவர்கள். ஆட்டுக்குட்டியானவர் என்று சொல்வதனுடைய பெயர் என்ன? எதற்கு ஆட்டுக்குட்டியானவர் நாம் அவரை பெயர் வைத்து அந்த வேதம் வெளியிருக்கிறது? எதற்கு ஆட்டுக்குட்டியானவர் அங்கே அவர் சென்றார்? ஸ்லைண்ட், அவர் அடிக்கப்பட்ட ஆடு, அவர் தன்னுடைய சுயசித்தத்திற்கு மரித்து போன ஆடு. அப்படி போல் அவரை பின்பற்றி வந்தார்களே, அவர்கள்தான் அங்கே சியோனிலே அவரோடு கூட இருப்பார்கள். அங்கே ஒரு கம்பீர பாடலில் ஒன்று இருக்கும், கத்திரங்கம் நடுவே வாசமாக இருப்பேன். தேர்ஸ் அ கிரேட்டஸ்ட் ஜாய், மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை அவளுக்கென்று ஒரு பந்தியை அங்கே வைத்திருக்கிறார். அது வரைக்கும் நான் ஒருவரைக்கும் சாப்பிடுவதில்லை என்று சொன்னதை போல் உங்களுக்காகவே காத்திருக்கிற அந்த இடத்துல ஒருவன் சொந்த பந்தியை சாப்பிட்டு விட்டு, சொந்த போஜனத்தை சாப்பிட்டு விட்டு வருக வருக என்று உட்கார வைப்பாரா? ஒரு காலம் இல்லை, நிச்சயமாக இல்லை. நீங்கள் புசிக்க வேண்டியது என்று அற்புதமான ஒரு தோட்டத்தை வைத்திருந்து ஒரே ஒரு கனியை மாத்திரம் அதை மறுக்க வேண்டும் என்று சொன்னதை மீறி சென்று அதுதான் வேண்டுமென்று புசிக்கிறானே சுயசித்தம். நாங்களோ அவர் வைத்திருக்கிற ஆயிரக்கணக்கான பழங்களை புசித்து அந்த அப்பத்தை நாங்கள் ஜீவ விருட்சத்தை நாங்கள் புசித்து திடன் கொண்டவர்கள். நாங்கள் எப்படி போய் இந்த விளக்கப்பட்ட கனியை நாங்கள் புசிப்போம்? அது சொந்த போஜனம், அது எங்களால் புசிக்க இயலாது. அதுபோன்ற அவர்கள் இப்படி இருப்பார்கள் என்று சொன்னால், இப்படி செய்கிறது கர்த்தருடைய ராபோஜனம் பண்ணுகிறது அல்லவே. கர்த்தருடைய ராபோஜனத்திலே யாரோ 1-2 பேர் அப்படி இருந்து புசிப்பான் என்று சொன்னால் மொத்தத்திற்கு அவர் அதை ரிஜெக்ட் பண்ணுவார். இது கர்த்தருடைய ராபோஜனம் அல்லவே என்று சொல்லிவிட்டு அப்போவர் அவனவன் தன்னைத்தானே சோதித்திருந்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண கடவுன். சம்டைம் ஐ நோ எனக்கும் கூட சிலர் their life is not very pleasant to God. தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வதில்லை. சபையிலேயும் அவர்கள் நல்ல பிரியமாய் அன்புள்ள ஒருவரை அன்பு கூர்ந்து தியாகமான வாழ்க்கை வாழ்வதில்லை. பட் they are also coming and taking what can we do? நம்ம சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லி முடித்து விட்டு அவனவன் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்திலும் ரசத்திலும் புசித்து பானம் பண்ண கடவுன் என்று சொன்ன பிறகும் செய்யும் பொழுது we cannot do anything. அப்படி அவன் செய்தால் அவன் பலவீனாக இருப்பான், அவன் வியாதிப்படுவான், அவன் ஆவிக்குரிய ரீதியில் மரித்து போவான். துணிகரம் அவனுடைய உள்ளத்தில் துணிகரம் என்னவென்றால் சொந்த போஜனத்தை முந்தி நாட்கள் பூரா அவன் புசிப்பானாம். இன்று மாத்திரம் அவன் கொஞ்சம் அமர்ந்து கொண்டு இதை இந்த பிதாவுடைய போஜனம், என்னுடைய ஆண்டவருடைய போஜனம், கர்த்தருடைய போஜனம் என்று புசிக்க வருகிறானாம். ஆண்டவர் மறுத்து விடுவார். அதை அவர் சொல்லும் பொழுது புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்கள் சொந்த வீட்டிற்கு இருந்தால் இல்லையா, இது பிதாவுடைய வீடு என்று சொல்லிக்கொண்டு, பரலோக ராஜ்யத்தினுடைய வீடு என்று நீங்கள் சொல்லிக்கொண்டு, சொந்த சித்தத்தை நீங்கள் வீட்டிலே நீங்கள் விரும்பி வாழ்கின்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு அது உங்கள் சொந்த வீடாக வைத்து கொள்ளுங்கள். இது பிதாவின் வீடு, பிதாவுடைய வீட்டை நீங்கள் எப்படி கலருவையாக மாற்றினீர்களே என்று உள்ள வைராக்கியம் கொண்ட வீட்டிலே துணிகரமாய் என்ன பெரிய சபை, பெரிய ஒருவர் சொன்னார், கொஞ்சம் குடும்பம் இருந்தாலும் பெரிய சபையா என்று கேட்டுக்கொண்டார். நான் சொல்கிறேன், ஆண்டவரே நான் தனியாக இருந்தால் கூட உமக்கென்று நிற்பேன் என்று சொல்லும்போது அப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு நம்பரை வைத்தால் நாம் கேதர் பண்ணுகிறோம். நீங்கள் சபை கூடுவது 3 மணி நேரம் என்று 2 மணி நேரம் என்றால் 3 மணி நேரம் சினிமா பார்க்கிறான். எல்லோரும் அமைதியாக சினிமா பார்த்து விட்டு வெளியே போனால், ஆஹா எங்களுடைய ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு நாளும் 3 ஷோ வைத்திருக்கிறோம், 4 ஷோ வைத்திருக்கிறோம், உங்களிடத்தில் எத்தனை ஷோ இருக்கிறது என்று கேட்டார். எத்தனை முறை நீங்கள் ஆராதனை என்று கேட்டார். ஒரே ஒரு ஆராதனை என்று சொல்வது, ஒரே மேய்ப்பன் ஒரே சபை என்று தான் நாங்கள் வைத்திருக்கிறோம். நாங்கள் பிரித்து வைத்து அவர்களை சினிமா தியேட்டர் போல் வைத்திருப்பதில்லை. எங்கள் ஃபஸ்ட்டு ஷோவில் எங்களுக்கு 2000 பேர் வந்தார்கள், செகண்ட் ஷோவில் 3000 வந்து என்று சொல்வார்கள். இப்படியே நாம் ஜனத்தை வைத்து எண்ணிக்கையை வைத்து நாம் கர்த்தருடைய ஊழியம் செய்ய வேண்டும். அது அருவருப்பு அல்லவோ? அதற்கு சினிமா தியேட்டர் பரவாயில்லை அல்லவோ? அங்கேயாவது கொஞ்சம் அமைதியாக இருப்பான். ஃபோன் வந்தால் கூட அதை ஆஃப் பண்ணி வைத்து விட்டு சினிமா பார்த்து கொண்டு இருப்பான். இல்லை பக்கத்தில் இருப்பான், தொந்தரவு பண்ணாது. இப்போ என்னப்பா அது நல்ல சீன் வந்து கொண்டிருக்க நேரத்தில் போய் கொண்டு ஃபோன் வரும் என்று கொட்டுவான். இங்கே அது கூட செய்வதற்கு சிலர் செய்வது இல்லை. அதெல்லாம் இஷ்டத்திற்கு போவார்கள் வருவார்கள் என்றெல்லாம் இருக்கிற ஒரு இடமை வைத்து கொண்டு ஒரு 4000 பேர் கூடினார் என்று சொல்வதா? சபை கூட்டத்தை வைத்த ஆண்டவர் சபை என்று பெயரிட்டார். ஒரு நாளும் அல்ல, ஒரு நாளும் ஆண்டவரை தேடுவதில்லை. He want all the times qualities, the disciples, சீசர்கள், அவரை பின்பற்றின சீசர்கள் வேண்டும். அப்பமிட்டு வந்தவர்கள் எல்லோரும் தொகையிட்டு பார்த்தோம், 1000 பேர் அப்பமிட்டார் என்பதில் மேன்மை. அத்தனை பேரும் சொந்த போஜனம் புசித்தவர் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார் என்றால் எவ்வளவு தோற்றுப்போன ஒரு ஊழியமாய் அது மாறிவிடும். நோ, we want everybody, எல்லோரும் தங்களுடைய சொந்த அப்பத்தை மறுத்து கர்த்தருடைய அப்பத்தை, அவருடைய சரீரத்தை புசிக்க வர வேண்டும். அவருடைய சரீரம் புரோக்கன், உடைப்பட்டது,
சுயசித்தம் மறுக்கப்பட்டது. பிதாவின் சித்தம் செய்துதான் இப்பொழுது உள்ள அவருடைய சரீரம். இதை நான் உடைபட்டு வாழ்ந்து, இதை போலவே நானும் உடைபட்டு சுயசித்தம் மறுத்து நான் ஒவ்வொரு நாளும் பிதாவுடைய மேஜையிலே நான் வாழுவேன் என்று அதை புசிக்க வேண்டும். ஒருவருக்கொருவர் வீட்டில் நீங்கள் பேசிக்கொண்டாலும் நான் கத்திடத்தில் பெற்றுக்கொண்டதை உங்களுக்கு தரேன் என்று கொடுக்க வேண்டும். அங்கே ஒருவர் சீறி பாய்வதும், ஒருவர் முறுமுறுப்பதும், ஒரு அடிப்பதும், ஒரு குதிப்பதும், ஒரு ஆணவம் கொள்வதும், ஒருவர் கீழ்ப்படியாமல் இருப்பதும், இதுவும் சபை கீழ்ப்படியை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வீடாக இருந்திருக்க வேண்டும். இதை செய்திருக்கக்கூடாது என்று சொல்ல வேண்டும். தட்ஸ் ரைட். ஆனால் அங்கே அனுமதி இல்லை. அதையெல்லாம் வைத்து கொண்டு வாழ்வதில்லை. டீச் எவ்ரி ஒன். ஒவ்வொருவரும் போதித்து நடப்பதுதானே சபை. ஒருவன் தன்னிச்சைப்படி ஒரு சபையிலே வந்தாலும் கூட ஐ ஹவ் டு டீச் ஹிம். அவன் போதிக்க வேண்டும். நீங்கள் தேவனுடைய வீட்டுக்குரியவர்கள இருப்பீர் என்று சொன்னால் யூ மஸ்ட் டீச் யுவர் சிஸ்டர். பக்கத்தில் சிஸ்டர் திஸ் இஸ் ராங். இப்படி சபையிலே புறங்கூறுவதா? சபையில் இன்னொரு சிஸ்டரை வைத்து ஏதாவது மேன்மைப்படுத்துவதா? அல்லது இன்னொரு சிஸ்டரை தாழ்மைப்படுத்துவதா? இன்னொரு குழுவை சேர்ப்பதா? இது என்ன அக்கறமாக இருக்குது? நம்ம எல்லோரும் சேர்ந்து செய்யக்கூடியது அல்லவா என்று சொல்லியிருந்திருக்க வேண்டும். ஒரு சகோதரன் இருந்து எதையோ கதையை பேசி கொண்டு இருக்கிறேன் என்று சொன்னால், பிரதர் திஸ் இஸ் டூ மச், அதிகமாக நம்ம அரசியலை பேசுகிறது போல் தோன்றி, ஸ்டாப் தம், அதை நிறுத்தி விடுவோம். லெட் அஸ் டாக் அபவுட் ஜீசஸ், இயேசுவை பற்றி பேசுவோம் என்று ஆரம்பித்திருக்க வேண்டும். அப்படியெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையின் சுக்கானை நேருக்கு நேராக கர்த்தரை நோக்கி செல்லுவதும், தன்னோடு கூட வருபவர்களை வாருங்கள் ஜாயின் என்னோடு கூட சேர்ந்து கொள் என்று சொல்வதும் அல்லவா உத்தமமுள்ள ஒரு சபையாக இருந்திருக்க முடியும். எனவே கர்த்தருடைய மேஜையிலே அவர் அவ்வாறு புசிக்கும் பொழுது எப்படி அதை சொல்கிறார் என்று பார்த்தீங்களா? 22ஆம் வசனத்திலே, புசிக்கிறதுக்கும் குடிக்கிறதுக்கும் உங்கள் வீடு என்று இருக்கிறீர்களே, அதை வைத்துக்கொள்ளுங்கள். ஆனால் தேவனுடைய சபை அசட்டை பண்ணினீர்களே, தேவனுடைய சபை அற்பம் என்று எண்ணினீர்களே, அதை அசட்டை பண்ணவா இங்கே வந்தீர்கள்? அதை அசட்டை பண்ணிவிட்டு இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களே. உங்களுக்கு சுயசித்தம் இருக்கிறது, இவர்களுக்கு சுயசித்தம் இல்லை. உங்களுக்கு சுயசித்தம் தலைவிரித்து அடைகிறது, அதையே பேசிக்கொண்டு திரிகிறீர்கள். உங்களுக்கு பணம், அப்படி பணத்தை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்கள் அரசியல் அதுதான் பெரிதென்று நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய படிப்பு, உங்களுடைய வேலை, உங்களுடைய அந்தஸ்து அதுதான் பெரிதென்று நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கிறீர்களே. சபை அசட்டை பண்ணி இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறோம். உங்களை என்ன சொல்வேன்? இதை குறித்து உங்களை நான் புகழேன். சொந்த போஜனத்தை வைத்து விரித்து வைப்பாரலாம், அதில் மேன்மை பாராட்டுவரலாம். அங்கே பிதாவின் சித்தம் செய்கிற அந்த சுயசித்த மருத்துவன் அங்கே இருப்பானாம். அவனை இழுத்து என்னுடைய போஜனத்தை புசிக்கவா என்று அவனை அழைப்பாரலாம். இதுவாக அந்த சபை சுயசித்தத்தை மறுத்தவன் அவன் சபையில் வந்து அதே பழையதை அவன் எடுத்து பேசுவான். மெய்யாவே மறுத்தவன் பேசுவான், அதில் லகித்து கொண்டு அவன் இருப்பான். ஹீ வில் சே தட்ஸ் இனஃப். கடல் அலைக்கும் கூட ஒரு எல்லை உண்டு. ஏதோ கொஞ்சம் ஏதோ எலெக்ஷன் இருக்கிறது, ஏதோ பேசணும் வேண்டி இருந்துவிட்டு போகட்டுமே, ஸ்டாப் இட், இதோ நிறுத்திக்கொள்ளும். அவர் மேஜர் டாபிக் 99.9 அதை இந்த ஜேம்ஸ் இந்த ஹேண்ட் வாஷை பற்றி எழுதும் பொழுது அவன் முற்றிலும் அகற்றும் என்று போட்டிருப்பான். ஆனால் பக்கத்தில் என்ன போட்டிருப்பான் என்று சொன்னால் 99.9 என்று போட்டிருப்பான். ஏன்னா முற்றிலும் அகற்றும் என்று, அந்த கிருமியை அகற்றும் என்று போட்டிருக்கிறான். எவ்வளோ போட்டிருக்கிறான்? 99.9. தட்ஸ் ஓகே. அவ்வளோ விட்டு போகட்டும். என்னவா இருந்துடக்கூடாது, 100 போய்விடக்கூடாது. கொஞ்சம் 99 உங்களுடைய 99 கர்த்தரை குறித்து இருந்திருக்க வேண்டும். மேபி ஒரு 1% எவ்வளோ பேசியிருந்திருக்கலாம். உலகக்காரங்களே சபையிலே பேசியிருந்திருக்கலாம். சபை கூடி வரும் பொழுதெல்லாம். ஆகவே நீங்கள் என்ன செய்யும் பொழுது அந்த 20ஆம் வசனத்தில் வாசித்தப்போ, நீங்கள் ஒரு இடத்துல சபை கூடி வரும் பொழுதெல்லாம் சீரியஸ், அது பரலோகத்தின் சாயங்களை அறிந்து பேசுங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் சில காரியங்களை செய்வீர்கள். நீங்கள் அங்கே ஒரு கஞ்சி குடிப்பீர்கள், பிரியாணி சாப்பிடுவீர்கள். தேட் இஸ் சம்திங் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்கென்று உள்ள சில அவனவன் தன் பாரத்தை சுமக்கின்ற சுமைகள், அதுவான் நாம் பேச வேண்டும். என் வீட்டுடைய கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நான் பேசி கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஊழியம் செய்து அந்த நாட்கள் முதற்கொண்டு இந்த நாள் வரைக்கும் யார் வேண்டும்னாலும் அவர் நான் கேள்வி கேட்பேன். நான் என்னுடைய வீட்டிலே உள்ள சுகத்தை நான் என்றையாவது பேசினது உண்டோ? நான் கர்த்தருடைய மகிழ்ச்சியை எப்படி முழுமையாக சொல்லி முடித்தேனோ இல்லை என்று ஆதங்கப்படுகிறவன். கர்த்தர் எப்படியெல்லாம் என்னை செழிக்க வைத்திருக்கிறேன், அதே செழிப்பை நான் கொண்டு வந்தேனோ என்று நான் அவ்வப்பொழுது என்னை கேட்டு கொஞ்சம் வெட்கமடையவன். இன்னும் பூர்ணமாய் சொல்லவில்லை என்று நான் எண்ணுகிறவன். சொந்த போஜனத்தில் போய் வீட்டிலே வைத்துக்கொள்ளுங்கள். உங்கள் வீட்டில் உங்களுடைய பாரத்தை வைத்துக்கொள்ளுங்கள். நாட் டோன்ட் பிரிங் இட் ஹியர். அதை கொண்டு வராங்கள். சிலர் தன்னுடைய அப்பா இப்படி செய்தார் என்று
ஒரு அப்பாவையும் தன் அம்மாவையும் குறித்து பேசுவது this is 100% wrong. இது பெரிய ஒரு கொடுமை. சொந்த தாயும் தகப்பனையும் கனம் பண்ண வேண்டும் என்று இருக்கிறதை நீங்கள் பின்னால் இருந்து கொண்டு இப்படி பேசுவது தவறா? என் தாயும் என்னுடைய தகப்பனையும் ஜென்மத்திற்கும் ஒரு வார்த்தை கூட கனவீனம் பண்ணினது இல்லை. ஏனென்றால் ஐ நோ ஒன் சீக்ரெட் என்று நான் அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்ன சீக்ரெட் என்று தெரியுமா? கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற காரியம் என்று வரும்பொழுது பெற்றோர்களுக்கு கர்த்தருக்குள் கீழ்ப்படி என்று வைத்து விடுகிறது. ஆனால் கனம் பண்ணுவதற்கு எந்த நிலையிலே உன் கணவன் இருந்தாலும், உங்களுடைய அம்மா இருந்தாலும் அப்பா இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும்? தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாங்க என்பதை முதல் கட்டளை. அதுபோன்று அந்த 10 கட்டளை வைக்கப்பட்ட முதல் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கட்டளை என்னவென்று சொன்னார். அதுவும் அந்த ப்ராமிஸ் என்னவென்று சொன்னால், உனக்கு நன்மை உண்டாகும், உன்னுடைய ஆயுசு நாட்கள் நீடித்திருப்பதற்கும் அல்லது நோயற்று வாழ்வதற்கும் கர்த்தர் சித்தப்படியான நேரத்தில் மறிக்க வேண்டுமே இல்லாமல் காலத்திற்கு முன் மறிக்காதிருக்க வேண்டும் என்று நீதிமொழியில் சொல்வாரே, அதுபோல் பூரண வயதுடையவனாய் கர்த்தர் விரும்புகின்ற அந்த நாள் வரைக்கும் அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி உங்களுடைய வாழ்வின் நோக்கமெல்லாம் நிறைவேற்றி முடிந்தது என்று சொல்லுகின்ற, எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகின்ற அந்த நாள் வரைக்கும் உங்களுடைய சரீரம் இருக்க வேண்டாமா? அந்த சரீரம் உடைத்து வாழ்ந்திருந்தால் கர்த்தர் அந்த சரீரத்தை தொடர்ந்து ஆசீர்வதித்து இருப்பார். அதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலே நன்மை உண்டாயிருக்கும் என்று சொல்லும் பொழுது, சகோதரா, உன் வாழ்க்கையிலே எத்தனை நன்மை என்று நீங்கள் எண்ணினீர்களோ தெரியவில்லை. என் வாழ்க்கையிலே ஏராளமான நன்மையை நான் பெறும்பொழுது ஒரு ஆதாரமான வசனம் என்னவென்று சொன்னால், தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாங்க. அவள் சொல்லுவதெல்லாம் கீழ்ப்படிவதல்ல, அதையெல்லாம் அவர்கள் மாற்றி சொல்வார்கள். சிலர் தங்களுடைய சொந்த பிள்ளைகளுக்கே தீங்கு செய்வர்கள் இருக்கிறார். சொந்த பிள்ளைகளையே அந்த நாகர்கோவில் போன்ற இடங்களிலெல்லாம் அவர்கள் பிள்ளைகளை பிரித்து வைத்து விடுவார்கள். டைவர்ஸ் பண்ணிவிட்டு வந்துவிடு என்று கூட கூப்பிடுவார்கள். அப்படி பிரிவினை செய்யப்பட்டு அங்கே வீடுகள் நிறைய இருக்கிறது என்று எனக்கு தெரியும். நான் 8 வருடம் அங்கே சென்று நான் ஊழியம் செய்திருக்கிறேன். ஐ டோன்ட் நோ, தேர் கிறிஸ்டியன். கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு இப்படியுமா செய்வார்கள்? பிசாசானவன் காதுகளை ஓதுவதெல்லாம் கிறிஸ்தவர்கள் காதுகளை தான் ஓதுகிறார்கள். பிரிவினையை கொண்டு வரையும் ஆண்டவர் சொன்னார், எனக்கு விரோதி என்று சொன்னார். அவர் விரோதி என்று சொல்வதை சாத்தான் ஒருவனை தான் சொல்லுவார். சாத்தானுக்கு ஈக்குவலாக இன்னொரு விரோதி யார் என்று சொன்னார்? என்னோடு சேர்க்கிறவன் எனக்குரியவன், என்னை விட்டு பிரிக்கிறவன் எவனோ அவன் எனக்கு விரோதி என்று சொன்னார். தட் இஸ் எ வெரி பேட் திங். கோழி தன் குஞ்சலை கூட்டிச் சேர்ப்பது என்று சொல்வது, தன்னை கோழிக்கு வைத்து கூட்டிச் சேர்க்கிற பண்பை அவர் போதிக்க இவர்கள் பிரிவினையை கொண்டு வருவார்கள். இந்த சபையிலே செய்த ஒரு பிரிவினையை எல்லாம் அவர்கள் கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று நான் கடிதம் எழுதியிருந்தேன். கண்டிப்பாக அது எனக்கல்ல, கர்த்தருக்கு கணக்கு ஒப்புவீங்கள். அது நீங்கள் கிறிஸ்தவனாக இருந்து நல்ல போதனை போல் பேசிவிட்டு பிரிவினையை கொண்டு வந்தீர்கள் என்று கூட நான் கேட்கத்தான் செய்தேன். ஆகவே தட் இஸ் எ டிமானிக், அது பெய்த்தனத்திற்கு உரியது. அதுபோன்ற ஒரு பகுதியை ஆண்டவர் அவர் செய்வாரோ? ஒரு நாளும் அவர் செய்திட மாட்டார். சபை அப்படி இருக்க வேண்டும், கூட்டி சேர்க்கிறவர்களாக இருந்திருக்க வேண்டும். அண்ணனுக்கும் தம்பிக்கும் சண்டை என்று சொன்னார். அப்படியா, உன் அண்ணன் என்ன செய்தான் அப்படி என்றெல்லாம் பேசிக்கொண்டு இராமல், தட்ஸ் ஓகே, தட் இஸ் யுவர் பிரதர், உன் சகோதரன், நீ அவனை அன்பு கூறு. அவனை பேசாமல் இருக்கிறேன் என்று எப்படி நீ 10 நாள் பேசவில்லை என்று சொல்லலாம்? நீ உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால், மெய்யாவே நீ நல்ல நோக்கத்துடன் சபைக்கு வருகிறவனாக இருந்தால், ஸ்பீக் டு மீ, அவனுக்கு போய் பேசி ஒப்புரவாக என்று தான் அவன் சொல்ல வேண்டும். ஆகவே தன்னுடைய வாழ்நாளெல்லாம் நன்மை என்று சொல்வது எல்லா பகுதியிலையும் ஸ்பிரிச்சுவாலிட்டி, அவனுடைய ப்ரொமோஷன், அவனுடைய வேலை வாய்ப்பு கிடைப்பது, அவனுக்குரிய சமாதானம் கிடைப்பது, அவனுடைய மகிழ்ச்சி கிடைப்பது, எவ்ரி திங் இஸ் இன்க்ளூடட். த ஹோல் சம் இஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். அந்த முதல் கற்பனையை கீழ்ப்படிதலே வந்துவிடுகிறதே பாருங்கள். அது போன்ற தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவதை அதை சிலர் அந்த நாட்களை செய்யாதவர்கள் பின்பாவது செய்திருந்திருக்கிறார்கள். அதுவாவது செய்திருக்கலாமே, மனதிரும்பின பிறகாவது செய்திருந்திருக்கலாமே. ஆகவே இந்த பிரமாணத்தை நான் பெற்ற அந்த நாள் முதற்கொண்டு ஐ வாஸ் ஸோ ஹாப்பி மேன், மகிழ்ச்சியாக வாழ்கிறேன். இன்று வரைக்கும் இந்த ஃபுல்னஸ் ஆஃப் ஜாய், பூர்ண மகிழ்ச்சி ஒரு காரணம் என்னவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவருடைய முதல் கட்டளை மகிழ்வோடு கீழ்ப்படிந்தது தான். அவளை நிந்திக்க ஒரு நாளும் என் நாவு சென்றதே இல்லை. அதுபோன்ற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கையை குவித்து வைத்திருப்பது தான் தேவனுடைய வீடு. தேவனுடைய வீட்டிலே இப்படியெல்லாம் பேசுவது இல்லை என்பதை அறிந்திருக்க வேண்டும். தேவனுடைய சபை அசட்டை பண்ணிவிடக்கூடாது. இல்லாதவர்களை வெட்கப்படுத்துகிறீர்களே, அவர்களுக்கு சுயசித்தம் இல்லை. நீங்கள் சொந்த பந்தியை வைத்திருக்கிறீர்கள். உங்கள் சொந்த பந்தியை இங்கே விரித்து வைக்கிறீர்களே. எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா? சந்தோஷமாக இருந்தது. நான் இந்த பாவடியில் போகும்போது அண்டேங்கப்பா என்று எல்லாம் பேசுகிறீர்களே, கேவலமாக இல்லை. உங்கள் சொந்த பந்தியை வீட்டில் வைத்துக் கொள்ளுங்கள். சொந்த போஜனை வைத்து வாழுகிறீர்களே. சொந்த பந்தியை புசிக்கிறவன் கர்த்தருடைய பந்தியிலே தகுதியற்றவன்.
அது இதற்காக நீங்கள் கூடி வர வேண்டும் என்று கேட்கிறார். சபையை அசட்டை பண்ணலாமா என்று கேட்கிறார். உங்களை குறித்து நான் என்ன சொல்வேன் என்று கேட்டார். இதை குறித்து உங்களை நான் புகழ்வேனோ? புகழ மாட்டேன். ஒரு சாதாரண அந்த கர்த்தருடைய ஊழியனை புகழவில்லை என்றால் கர்த்தர் எப்படி உங்களை புகழுவார்? கெடவே என்று தான் சொல்வார். தன்னுடைய ராஜ்யத்திற்கு வரும்பொழுது தன்னுடைய மேஜைக்கு உரியவன் அல்ல என்று சொன்னார். கோவை நீ போய்விடு என்று தான் சொல்வார். ஒருவேளை வாழ்வதற்கு அவனுக்கு சந்தர்ப்பமே இல்லாமல் சாகிற நேரத்தில் இயேசுவை கேள்விப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டிருந்தால் பரதேசின்னு ஒரு லோ பிளேஸ் ஒன்று உண்டு. அங்கே வேணால் அவன் வரலாமே இல்லாமல் ஜீவக்கனியை புசிப்பதற்கு அவன் வந்துவிட மாட்டான். ஜெயம் பெற்றவன், வாழ்விலே ஜெயம் பெற்றவன் இருக்கிறானே, அவனுக்கு நான் ஜீவக்கனியை கொடுப்பேன். அவனுடைய ஜீவியத்தை ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு ஒப்பு கொடுத்து வாழ்ந்தான். அவனுடைய ஜீவன் கர்த்தருக்குரிய ஜீவனே வளர்ந்தது. அவன் வறண்ட நிலத்திலே அவன் வேர்விட்டு துளைத்து பிதாவுக்கு முன்பாக வளர்ந்து கனி கொடுத்தவன். அந்த ஒரு வாழ்க்கை ஒன்று வைத்திருக்கிறானே, அந்த ஜீவக்கனியை இப்போ தான் ரட்சிக்கப்பட்டு வந்தவன் செத்து போய்விட்டான் என்றால் பரவாயில்லை, அவனுக்கும் அதை கொடுத்து விடான்ற எண்ணிக்கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு காலம் இல்லை. ஆகவே தன் வாழ்க்கை இது போன்ற சபைகளில் கூட வீணாக்கி போட்டவர்களும் இருக்கிறார்கள். they don't live, வாழ்வது இல்லை. they don't live for God, தேவனுக்காக வாழாமலும் போய்விடு அப்படின்னாலே அந்த பகுதியும் ஒரு கேள்விக்குறியாக மாறிவிடுகிறது. whether the Lord will give him the ஜீவக்கனியை கொடுப்பாரா? ஒருவேளை ஏமாற்றுக்காரனாக இருக்கக்கூடிய நான் ஒரு ஏமாற்றுக்கார ஒளியன் என்று வைத்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு ஜீவக்கனியை கொடுக்குறான் என்று நான் சொல்லி வைத்து ஏதோ நான் தீர்க்கதரிசனம் சொல்வதை போல் சொல்லி அவளை மனம் குளிர பண்ணி சொந்த வாழ்க்கைக்கு தண்ணீர் ஊற்றி விட்டு வரவா நான் செய்ய வேண்டும்? நோ, அந்த ஜீவன் போய்விட்டதே. நல்ல வாழ்க்கையை வாழ வேண்டிய இந்த இந்த 80 வருஷம் 90 வருஷம் 100 வருஷம் கொஞ்ச காலம் வாழ்கிறார்களே, அந்த கொஞ்ச கால வாழ்க்கையிலே சொந்த சித்தத்தையே செய்து போனவனுக்கு போய் தள்ளப்பட்ட விளக்கப்பட்ட கனியவே தின்று வாழ்ந்தவனிடத்தில் போய் ஜீவ கனி எப்படி அவர் கொடுப்பார்? ஜீவக்கனி எப்படி அவர் பாதுகாக்கிறார்? சுடற்பட்டையும் வைத்து அந்த செகுனா மகிமையில் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஒருவனை புசித்து விடல் ஆகாது. எளிதாய் போய் புசித்து விட முடியாது. எல்லாமே எளிதாய் கிடைத்துவிடும் என்று எண்ணுவதா? இந்த சண்டே கிளாஸ் பாடுவதைப் போலவா நீங்கள் பாடி நீங்கள் சென்று விட முடியும்? கனி ஒன்று தருவார். அது ஜீவனை போன்ற ஒரு கனியாக இருக்கும், தித்திப்பாக இருக்கும், தேனை விட தித்திக்கும். அது சிறந்த ஒரு மதுரத்தை விட தித்திக்கின்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை போல் பாடிக்கொண்டால் நீங்கள் போய் புசித்து விட்டு மறுபடியும் அங்கே அவர் சுடர்வழி வைத்திருப்பார். அது எனக்கு வேண்டும் என்று கேட்டால் கொடுத்து விடுவாரா? இந்த மனுஷன் அந்த வீழ்ச்சி அடைந்த நாளிலே அதை அடைத்து போட்டார். சுடர்வழி பட்டையை வைத்து அடைத்தார். ஜீவனையா? ஜீவித்தவனுக்கு தான் அந்த சுடர்வழி. அது ஜீவக்கனி. வாழாதவனுக்கு அது கிடையாது. அங்கே போ இன்று தான் ரசிக்கப்பட்டு வந்த கல்லணை அதோ அங்கே இருக்கிறது பார். அது எல்லோரும் இனி இருக்கலாம். சான்ஸே இல்லாமல் வாழவே டைம் இல்லாமல் நீ போய்விட்டது. இட்ஸ் ஓகே, அங்கே இருக்கலாம் என்று வேண்டுமானால் வைத்திருப்பார். இல்லாமல் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்களே, அந்த வாழ்ந்து சிலுவையின் பாதை நடந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கென்றே அந்த கனியை வைத்திருக்கிறார். ஒருவேளை அவன் 30 பங்கு பலனுக்குரியான இருக்கலாம், 60 பங்கு பலனுக்குரியாக இருக்கலாம். டெஃபினெட்லி தேர் இஸ் எ ஃப்ரூட் தேர். அவனை வைத்து அவனவனுக்குரிய கிரீடத்தை அவர் சூட்டுவார். உனக்கேற்ற கிரீடம் செய்வார் ஏசு, உனக்கேற்ற கிரீடம் செய்வார். சோராதே என்னுள்ளமே, சோர்ந்து போகாதே என்னுள்ளமே. என்னவென்று சொன்னால் அந்த துன்பம் வரும்பொழுது அவர் புடமிடுகிறார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். பொன்னை புடமிடுவார், அதில் மண்ணை அகற்றிடுவார். உன்னை நேசிப்பதால் இந்த படி செய்வார், உனக்கேற்ற கிரீடம் செய்வார். ஏசு உனக்கேற்ற கிரீடம் செய்வார். ஆக எனக்கு ஒரு கிரீடம் தாருமாண்டவரே என்று நீங்கள் கேட்க முடியும் என்று எண்ணுகிறீர்களா? பொன்னை போல் புடமிட்டு அந்த நேரத்தில் அந்த சூடு பட்டவுடன் ஓடி போய் விட்டீர்களே, அந்த நேரத்தில் எனக்கேற்ற கிரீடம் அவர் செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ரிஃபைனர், என்னுடைய கொல்லன், என்னை என்ன சொல்வார் அந்த இதில் மை ரிஃபைனர் என்று சொல்வார். என்னை சுட்டு என்னை அவர் களிமையெல்லாம் அகற்றி செய்கின்ற அந்த கொல்லனா எஸ் கொல்லன். அவர் ஒரு கொல்லனை போல் வந்து கவனமாக இருந்து அதை உங்களுடைய பிரச்சனை நேரத்தில் அவர் செய்வார். மண்ணை மட்டும்தான் அகற்றுவார், பொன்னை அகற்ற மாட்டார். நல்லதே அகற்றுவார். அந்த துன்ப நேரத்தில் நல்லதெல்லாம் நஷ்டமாகி போயவர்கள் விட மாட்டார், ஒரு நாளும் விட மாட்டார். கேர்ஃபுல்லி கவனமாக செய்து இவனுடைய அளவு எவ்வளவு, அந்த அளவின்படியெல்லாம் செய்து
அந்த நாளிலே போகும்பொழுது உங்கள் தலையிலே சூட்டும் பொழுது அப்படி அவர் எப்படி செய்தேன் என்று தெரியுமா, உனக்கு ஒவ்வொரு துன்ப நேரத்திலும் என்னிடத்தில் ஒப்படைத்து விடுவாய், நான் உன்னை க்ளீன் பண்ணி உனக்கு ஏற்ற கிரீடத்தை செய்தேன். அளவெடுத்தது போல் இருக்கிறதா? எஸ் என்று அவன் சொல்லி ஆச்சரியப்படும். எப்படி ஆண்டவரே இதை செய்து என்று சொல்லும் பொழுது, நீ வாழ்வின் பாதையிலே சென்று கொண்டு வந்த பொழுது ஐ டிட் that, நான் செய்தேன். அந்த உத்தரம் என்று வந்த காலத்திலெல்லாம் என் கையில் ஒப்பு கொடுத்தாய் அல்லவோ, என்னிடத்தில் பூர்ணமாய் ஒப்பு கொடுத்து வாழ்த்து மண்ணை அகற்ற மாட்டாரே, என் சுயசித்தம் வேண்டாம் என்று சொன்னாய் அல்லவோ, அப்பொழுதுதான் உனக்கு கிரீடம் செய்தேன் என்று சொல்வார். அந்த அற்புதமான கிரீடத்தை பெற்றுக்கொள்வதுதான் சபை. சபையிலே இப்படியெல்லாம் கேட்கிற ஒரு சபையிலே ஒருவராவது மடிந்து போய் வீழ்ச்சி அடைந்து கிரீடம் பெறாமல் போய்விடக்கூடாது.